வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, அந்தியில் பூத்த மலர் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஹைப்புங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். கையில் அர்ச்சனை தட்டுடன் அன்ன நடை நடந்து போகும் அவளை பாலகோபால் முதன் முறையாக பார்த்தான். ஆளை அசத்துகிற அழகு. என்ன பாலு, ரொம்ப நேரமா இங்கேயே நிக்கிறையே? ஒரு இடத்துல உன் கால் 10 நிமிஷத்துக்கு மேல தரிக்காதே. பொண்ணு விஷயமா? மணி கிண்டல் அடித்தான். அவள் பார்வையில் இருந்து மறைந்த பிறகே பாலு முகம் திருப்பினான். மணியின் கேள்விக்கு புன்னகையை பதிலாக தந்தான். அதற்கு பிறகு அவளை பார்க்க முடியவில்லை. ஒரு வாரம் போல கோடம்பாக்கம் முழுவதும் சுற்றியும் அவன் கண்களில் படவே இல்லை. ஒரு வெள்ளிக்கிழமை காலையில் பூஜை போட்டுவிட்டு எல்லோருக்கும் பொரியும் பழமும் கிளீனர் பையன் கொடுத்துவிட்டு பாலகோபால் அருகில் வந்ததும் நின்றான். என்னடா? அவன் பார்வை சென்ற இடத்தில் அவள் சினிமா ஸ்டார் கணக்கா இருக்கான்னே, ஓங்கி ஒண்ணு வச்சனா என்றவன், அண்ணே பொறி வாங்கிக்கங்க என்று அவன் கத்துவதையும் பொருட்படுத்தாமல் மோட்டார் பைக்கில் அமர்ந்து பறந்தான். அவளுக்கு 2 அடி தள்ளி வண்டியை நிறுத்தினான். பழம் என்ன வளப்பா என்றான் மிடுக்காக. அவள் முகம் உயர்த்தி அவனை பார்த்தாள். டஜன் 36 ரூபா. பாலகோபால் அவளை ஆப்பிளை கையில் எடுத்து அவளை அப்போதுதான் பார்ப்பது போல ஆச்சரியப்பட்டான். 36 ரூபா அதிகமில்ல என்றான் அவளை பார்த்து. அதானே, நல்லா கேளுங்க, டஜன் 24 ரூபாய்னா அரை டஜன் வாங்கலாம். இவங்க சொல்றது நியாயம். 24 ரூபாய்னு அரை டஜன் கொடு. பாலகோபால் அதிகார துணியை எதிர்க்க முடியாமல் பழக்காரன் பிளாஸ்டிக் பை ஒன்றை எடுத்து 6 பழங்களை போட்டான். பாலகோபாலிடம் நீட்டிவிட்டு 12 ரூபாயை பெற்று கொண்டான். இந்தா. பாலகோபால் பையை அவளிடம் நீட்டினான். நான் வேற வாங்கிக்கிறேன் என்றாள் அவள். நான் வேற நீ வேற எதுக்கு? நான் வாங்கினதே உனக்காகத்தான். உரிமையுடன் அவள் கைகளில் வைக்க அவள் மறுக்காமல் வாங்கி கொண்டாள். ஜோடியாக அவர்கள் நடை போடும்போது பாலகோபால் வேண்டுமென்றே அவளை நெருங்கி நடந்தான். ஹேமமாலினி உடம்பு, ராதாவின் முகம், கனகாவின் கண்கள் பக்கவாட்டில் பார்த்தால் ராதிகா போல தோன்றினாள். உன் பேரு என்னன்னு சொல்லலையே? எதுக்கு சொல்லணும் என்றாள் வெடுக்கென்று. வேண்டாம், நானே சொல்றேனே, உன் பேர் மர்லின் மன்றோ. சலங்கைகள் குலுங்குவது போல சிரித்தாள். மர்லின் மன்றோ அகில உலக அழகி என்று சினிமா பத்திரிகைகளில் படித்தது நினைவில் வந்தது. தன்னை அழகி என்பதற்காகத்தான் அப்படி சொல்கிறான் என்று எண்ணி வெட்கமும் மயக்கமும் தோன்ற அவனை பார்த்தாள். அவள் பார்வையில் பாலகோபால் அவள் மனதை படித்து விட்டான். அவனுடைய சாமர்த்தியமான பேச்சிலும் அவனுடைய பர்சனாலிட்டியிலும் அவள் விழுந்து விட்டாள் என்பதை புரிந்து கொண்டான். என் பேரு மாதவி. அவன் கேட்காமலே மறுபடி அவள் பேச்சை துவக்கினாள். டக்கரான பேரு. நல்ல வேளை, உனக்கு போட்டி போட எனக்கு கண்ணகி, அதாவது மனைவி இல்ல என்றான் சிரிப்புடன். நிஜமாவா சொல்றீங்க? பின்ன பொய்யா சொல்ற? மாதவி, உங்க வீடு எங்க இருக்கு? எங்க வீடு ராம் தியேட்டர் எதிரில் இருக்கிற தெருவில் இருக்கு. ஆமா, உங்க பேர் என்னன்னு சொல்லலையே. கழுத்து சங்கிலியை கையால் நெருடியபடி அவனை கேட்டாள். என் பேர் பாலு. மோட்டார் பைக்ல ஒரு நாள் பார்த்தேன், இன்னொரு நாள் ஸ்கூட்டர்ல போறத பார்த்தேன். இப்ப எதுல வந்தீங்க? பைக்ல வந்த. ஏறிக்கிறையா? உங்க வீட்டுல டிராப் பண்ற. வேண்டாம் வேண்டாம் என்று அவசரமாக மறுத்தாள். சரி சரி, அம்மா அப்பா கிட்ட பயமா? இருக்க வேண்டியதுதான். அம்மா அப்பா என்றதும் அவள் கண்கள் கலங்கி விட்டன. இதை பாலகோபால் கவனித்தான். மாதவி, ஏன், எதுக்காக உன் கண் கலங்குது? அப்படியே அவள் பதிலுக்காக நின்றான். வீட்டுல நான் மட்டும்தான் இருக்கேன். நீங்க அம்மா அப்பான்னு சொன்னதும் நினைவு வந்தது. வீட்டை விட்டு வந்து 1 வருஷம் ஓடி போச்சு. தனியாக இருக்கும் கிளியா? ஓஹோ, வலையில் மாட்டிவிட வேண்டியதுதான் என்று பாலகோபால் தீர்மானித்து விட்டான். சாரி சாரி மாதவி என்று பொய்யான துக்கத்தோடும் போலியான முக வருத்தத்தோடும் சொல்லி அவள் கைகளை பிடித்து கொண்டான். விடுங்க, என்ன இது நடுத்தெருவுல? கைகளை விடுவித்தாள். உன்னை பார்த்தது முதல் வேறெதுதான் நினைப்பிருக்கு சொல்லு. மாதவி அவனுடைய பதிலில் பூரித்து போனாள் என்பதை அவளுடைய முகமே சொல்லிற்று.
பாலகோபாலின் பெரிய மனிதர் வீட்டு பிள்ளை போன்ற தோரணை மாதவிக்கு அவனிடம் பிடிப்பை ஏற்படுத்தியது. இவனை நன்றாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்தாள். அவர்கள் நடந்து போகும்போது அருகில் ஒரு ஆட்டோ வந்து நின்றது. 50 வயதை கடந்த பெண்மணி 40 வயதை போன்ற தோற்றம் காட்டும் மேக்கப்புடன் ஆட்டோவில் உட்கார்ந்திருந்தாள். மாதவி, உன்னை தேடி வீட்டுக்கு போனேன். நல்ல வேலை பார்த்துட்டேன். இன்னைக்கு ரிஹர்சல் இருக்குன்னு மாஸ்டர் சொன்னதை மறந்துட்டியா? நல்ல பொண்ணுதான், போ. முன்னுக்கு வரணும்னு மட்டும் ஆசைப்பட்டா போதுமா? வா வா, வந்து ஆட்டோல ஏறு. பாலகோபாலுக்கு கை அசைத்து விட்டு மாதவி ஆட்டோவில் ஏறினாள். புனலூர் மதுரையை ஒட்டி 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குக் கிராமம். பண்ணை பரந்தாமனின் நிலம். கிராமத்தில் முக்கால்வாசி ஆக்கிரமித்திருக்க ஊர் ஜனங்களின் உழைப்புக்கு ஊதியம் அளித்து கொண்டிருக்கும் பெருந்தனக்காரராக விளங்கினார். 17 வருஷங்களுக்கு முன்பு அவருடைய வார்த்தை வேத வாக்காகவும் அவர் தெய்வ அவதாரமாகவுமே மனைவி கமலாம்பா பிள்ளையை பெற்று கணவனின் கையில் கொடுத்துவிட்டு மேலுலகம் போய் சேர்ந்தாள். குமாரை ரொம்பவும் செல்லமாகவே வளர்த்ததுதான் அவர் செய்த தவறு. தனிமை, சுதந்திரம், வயசு கோளாறு இவற்றுடன் பணமும் சேர்ந்து கொள்ள குமார் கெட்ட சகவாசங்களை தேடி போனான். மனைவியை 30 வயதில் இழந்தும் ஒழுக்கமானவராக இருந்த பரந்தாமனுக்கு பிள்ளையின் செய்கைகள் கோபத்தை கிளறியதில் ஆச்சரியம் என்ன? அப்படிப்பட்ட ஒழுக்கமுடையவரையே ஊர் ஜனங்கள் கொஞ்ச காலமாக சந்தேகிக்க துவங்கிவிட்டார்கள். மல்லிகா பண்ணை வீட்டில் சமையல்காரியாக புகுந்த போது 3 மாசமோ 4 மாசமோ கர்ப்பமாக இருந்தாள். அவளை சமையல்காரியாகவா நடத்தினார்? சொந்தம் போல பிரசவம் பார்த்து, பிறகு தனி வீடு பார்த்து, குடித்தனம் வைத்து, குடித்தனத்துக்கு வேண்டியவை எல்லாம் வாங்கி தந்து. அட, ஐயாவுக்கு எம்பிட்டு இழகின மனசு! ஏழப்பாளங்கிட்ட தர்ம சிந்தையா இருக்காங்களேன்னு புகழ் மாலை சூட்டினார்கள். நரம்பில்லாத நாக்குக்கு ஏது விவஸ்தை! இன்றைக்கு அவர்கள் பேச்சில் கேலியும் காட்டு மரியாதையில் ஒரு போலி தன்மையும் தான் இருந்தன. நெல்லு வண்டி பின்னாடியே வான்னு சொல்லிட்டு வந்த. நான் வீடு வந்து சேர்ந்து 1/2 மணி ஆச்சு. நீ இப்பதான் வர ஆடி அசைஞ்சுகிட்டு என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த? போடா, போய் நெல்லு மூட்டைகளை இறக்கி வை. மச்சில சின்ன நிக்கிறான் பாரு, போ போ. வேலை பார்க்கணும்னா சொணங்குறாங்க. முத்து பணிவோடு பண்ணையாருக்கு ஒரு கும்பிடு போட்டுவிட்டு வீட்டின் பின்புறத்திற்கு சென்றான். பண்ணையார் பரந்தாமன் அங்க வஸ்திரத்தின் மடிப்பு கலையாமல் சாய்வு நாற்காலியில் அமர்ந்தார். பக்கத்தில் மண் கூஜாவில் இருந்த தண்ணீரை சரித்து 2 டம்ளர் தண்ணீர் குடித்தார். அப்பா, என்ன வெயில் கொளுத்துது! 3 மணியாகியும் குறையவே இல்லையே. மேல் துண்டால் முகத்தை துடைத்தார். யாரு, மல்லிகாவா? உள்ள வாய. இழுத்து போர்த்திய தலைப்புடன் மல்லிகா சமையல் கட்டுப்பக்கம் போனாள். காப்பி போடவா? மெதுவாக கேட்டாள். போடு போடு, சின்னானும் முத்து பையலும் இருக்கானுங்க, அவங்களுக்கும் சேர்த்தே போடு. கூடவே எதனாச்சும் பலகாரம் பண்ணி வச்சிடு, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. சொல்லிக்கொண்டே பரந்தாமன் சமையல் அறை பக்கம் வந்தார். நிலைப்படி அருகே கையூன்றி நின்றார். வாடிய கொடி போல துன்பத்தின் ரேகை காட்டும் முகத்துடன் மல்லிகா பால் காய்ச்சுவதை காண அவருக்கு பரிதாபமாக இருந்தது. சுகுமார் எங்கம்மா? காலேஜில் சேரணுமாமே, அப்ளிகேஷன் வாங்க போயிருக்கான். பிஎஸ்சி பிகாம் வேண்டாம், இன்ஜினியரிங் சேரணும்னு சொன்னனே, அதுக்குத்தானே அப்ளிகேஷன் வாங்க போயிருக்கான். அது வந்து அவனுக்கு இன்ஜினியரிங் படிக்க இஷ்டம் இல்லையாம். ஓஹோ, அப்படியா சொன்னா? ஆமாம், போய் இன்ஜினியரிங் படிக்க இஷ்டம்தான். ஆனா அதுக்காக இந்த பண்ணையார்கிட்ட ஆயிரக்கணக்கான ரூபாய்க்கு கடனாளியாக மாட்டேன்னு சொல்லல. கோபத்தில் சொற்கள் வெடித்து வந்தன. இவ்வளவு நாளும் படிக்க வச்சது பெருசு இல்ல, இப்பதான் திருப்பு முனை. நல்லா படிக்கிறான். இவன் ஒருத்தனுக்கு செலவழிக்க எனக்கு ஒன்றும் குறைஞ்சு போயிடாது, புரியுதா? எனக்கு ஒரு பேரன் இருந்தா செலவழிக்க மாட்டேனா? மல்லிகாவின் கண்கள் குளமாயின. இவ்வளவு நல்ல மனிதரை சுகுமார் புரிந்து கொள்ள மறுக்கிறானே. அதிகமாக ஆர்வம் காட்டினால், தன்னையே தப்பாக நினைத்தால் என்ன செய்வது என்ற பயமும் மல்லிகாவுக்கு இருந்தது. நான் மறுபடி அவங்கிட்ட சொல்றேன் என்றாள். வேண்டாம், அவன் வந்ததும் என்னை பார்க்க வர சொல்லு. வர வர என்னை கண்டா விலகி ஓடுறான். அதென்னமோ நிஜந்தான் என்று மல்லிகா நினைத்தாள். 17 வயது பிள்ளை, 4 இடம் சுற்றுபவன். யாராவது ஏதாவது சொல்லி அவன் மனதில் பண்ணையாரை பற்றி தவறாக நினைத்து விடுவானோ என்று மல்லிகாவுக்கு உள்ளூர கலக்கம் இருந்தது.
முள்மீது போட்ட துணியை எடுக்கும் ஜாக்கிரதையுடன் தான் மகனுடன் பேசினாள். எண்ணங்களுடன் போராடியபடியே பண்ணையாருக்கு இரவு டிஃபன் தயாரித்தாள். இட்லிக்கு தொட்டுக்கொள்ள தேங்காய் சட்னி செய்து மூடி வைத்துவிட்டு முத்தம்மா தேய்த்து வந்த பாத்திரங்களை எடுக்க முற்றத்தின் பக்கம் போனாள். சின்னானும் முத்துவும் முத்தம்மாவிடம் எதிரில் நின்றபடி பேசியவர்கள் மல்லிகா வருவதை பார்த்ததும் மெல்ல நழுவினார்கள். வாசல் கதவை படீர் என்று திறந்து கொண்டு சுகுமார் வருவது தெரியவும் மல்லிகா பரபரப்புடன் பாத்திரங்களை துடைக்கலானாள். வராந்தாவில் செருப்பை உதறியவன் அவசரமாக கூடத்தை கடக்கும்போது சாய்வு நாற்காலியில் இருந்த பண்ணையாரை பார்த்ததும் தயங்கி நின்றான். அவர் சிரித்ததும் அவனும் பதிலுக்கு சிரிக்க வேண்டியதாயிற்று. பயல, அப்ளிகேஷன் வாங்கிட்டியா? பிஎஸ்சிக்கு தான் வாங்கினேன். உன்னை வாங்க சொன்னனோ? சுகுமாருக்கு சுர் என்ற கோபம் பொங்கியது. நீ யார் என்ன வாங்க சொல்றது என்ற கேள்வியை கேட்க மனம் துடித்தது. அறிவு அடக்கியது. என்ன இருந்தாலும் அம்மாவை வேலைக்கு வைத்து கொண்டு வாழ ஒரு வழி செய்து கொடுத்தவராயிற்றே. இன்ஜினியரிங் படிக்கணும், நீ படிப்பியா? எங்க அம்மா சம்பாத்தியத்துல இது மாதிரி ஆசைகளை நான் வளர்த்துக்கிறது தப்பில்லையா ஐயா? ஏண்டா பயலே, நான் ஒருத்தன் இல்ல, செத்தா தொலைஞ்சிட்டேன். அப்படியே செத்தாலும் உனக்கு எழுதி வச்சுட்டு தாண்டா சாவேன். ஐயா, மல்லிகா அதிர்ந்தாள். அட, ஒரு பேச்சுக்கு சொன்னா பயந்துருவீங்களே. இல்லே ராஜா, இந்த பண்ணை இருக்கிற வரைக்கும் உனக்கு என்ன குறை? எது இஷ்டமோ அதெல்லாம் படிடா பயலே. எனக்கு ஒரு பிள்ளை இருந்தா, உருப்படாத பையன். படிப்பு தான் சுழின்னு பார்த்தா சகவாசமும் மோசம். அவனுக்கு தலை முழுகிட்டண்டா பயல. உனக்கு மிஞ்சி தாண்டா இனிமே. போதுமா? நாளைக்கு டவுனுக்கு போற, அப்ளிகேஷன் பாரம் வாங்கிட்டு வர, சரியா? சுகுமார் பலமாக தலையாட்டினான். இப்போதைக்கு தப்பினோம் என்ற உணர்வுடன், அம்மா வீட்டுக்கு வரையா என்றான். இதோ வரம்பா. ஐயா, டிஃபன் வச்சுட்டேன், நான் கிளம்பட்டுமா? இரு, டவுன்ல இருந்து சின்னான அல்வா வாங்கி வர சொன்ன. பயலுக்கு கொடு. முன்னெல்லாம் அல்வானா போதும் ஓடி வருவான். இப்ப பெரிய மனுஷன் ஆயிட்டான்ல. அல்வா பொட்டலத்துடன் மல்லிகா கிளம்ப சுகுமார் முன்னே வேகமாக போவது தெரிந்தது. மனம் என்னென்னவோ நினைவுகளில் ஈடுபடவும் சுகுமார் கால் போன போக்கில் நடந்தான். வாய்க்கால் கரையருகே பேச்சு குரல் கேட்டு நின்றான். அவன் புளிய மரத்தருகே வந்து நின்றதை கவனிக்காமல் அவர்கள் பேச்சில் சுவாரஸ்யமாக ஈடுபட்டிருந்தனர். பேசிக் கொண்டிருப்பது சின்னானும் முத்துவும் முத்தம்மாவும் என்று புரிந்து கொண்டான். மறைந்து நின்று கவனித்தான். இத்தனை நாள் தெரியல. சரி, இந்த பயலுக்கு விவரம் புரியிற வயசாச்சுல்ல, ஆத்தாள கண்டிக்க வேணாம். கிடைச்சது லாபம்னு அவனும் சேர்ந்துல கூத்தடிக்கிறான். பயலுக்கு பிடிக்கும், அல்வா வாங்கி வருவாரு ஐயா. பயலுக்கு பிடிக்குமா இல்ல அவரோட ஆத்தாளுக்கா? முத்தம்மா சொல்லவும் தாழ முடியாமல் இருவரும் சிரிக்க சுகுமார் ஆத்திரமடைந்தான். யாரையும் எதுவும் செய்ய முடியாத ஆத்திரம். பற்களை கடித்தபடியே கால்களால் சருகுகளை அரைத்தபடியே நடந்தான். ஓசை கேட்டு மூவரும் திரும்பி பார்த்ததும் சுகுமார் மத யானை போல நடந்து போவது தெரிய முதலில் சற்று பயம் தோன்றியது. பின்பு அதுவே அலட்சியமாகியது. கேட்டுப்புட்டானா? கேட்க வேண்டியதுதான். கல்ல தூக்கி குளத்துல போட்டுட்டோம். கலங்கி இருக்கும், போய் கேட்காமலா இருப்பான்? ரோசம் உள்ளவனா இருந்தா நிச்சயம் கேட்பான். நமக்கு வேலை மிச்சம். என்ன சொல்ற முத்தம்மா? சிறு வயசு, சொல்லு பொறுக்காத வயசு. 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்கத்தான் போறான் பாரேன். சரி, இருட்டி போச்சுது, பெரிய இடத்து விஷயம். ராவுல பேசுறது தப்பு. இருட்டுக்கு காது முண்டு கண்ணு முண்டு. எழுந்து அவங்க வேலையை பாருங்க, போங்க. கிளம்பி போனார்கள். பயல் தாயை கேள்வி கேட்பதற்கு பதில் ஐயாவிடம் சொல்லி தங்களை கிளப்பி விடாமல் இருக்க வேண்டுமே என்ற திகில் அவர்களுக்குள் பிறந்தது. ராம் தியேட்டர் எதிரில் இருந்த தெருவுக்குள் சென்றான் பாலகோபால். மாதவி வீட்டின் நம்பரை கேட்டு வைத்துக் கொள்ளாததால் தெருவில் 2-3 முறை போய் வந்தான். அவன் கேட்டு பார்த்தும் ஒருவரும் சரியாக பதில் சொல்லவில்லை. அலைச்சல்தான் மிச்சம் என்ற களைப்போடு திரும்பியவனை ஆட்டோவின் சத்தம் தலை நிமிர வைத்தது. பான் பராக் மென்றபடி பார்த்தான். பர்சில் இருந்த பணத்தை எடுத்தபடி உள்ளே இருந்தவள் மாதவி என்று தெரிந்ததும் பாலகோபால் உற்சாகமானான். ஆட்டோவை தொடர்ந்து சென்றான். தெருவை கடந்து வலதுபுறம் திரும்பி நின்றதும் மாதவி இறங்கினாள். ஆட்டோ கிளம்பி போயிற்று.
மாதவியின் பின்னாலேயே சென்ற பாலகோபால் சிறிய ஒற்றை அறை வீடு போல தோன்றிய போர்ஷனின் முன் நின்று பூட்டை திறந்து உள்ளே போகும்போது கூடவே அவனும் போக அவள் முதலில் பயந்தாள். பிறகு நீங்களா என்ற முகம் மலர்ந்தாள். இப்படியா பயமுறுத்துவது? ஒரு நிமிஷம் என் இதயமே நின்னு போச்சு. மாதவி கண்களை படபடவென்று கொட்டினாள். தண்ணீரை எடுத்து முகத்தில் அடித்து மேக்கப்பை கழுவிக்கொண்டே பேசினாள். மாதவியின் ஒற்றை அறையில் வறுமையின் நிழல் தெரிந்தது. பிரமாதமான அழகுள்ள இவளை எப்படியாவது நடிகையாக்கி தானும் வசதியாக இருக்கலாமே என்ற எண்ணம் பாலகோபாலுக்கு தோன்றியது. மாதவி, நீ மட்டும் நான் சொன்னபடி கேட்டா உன்னை பெரிய ஸ்டார் ஆக்குவேன். தலை கொண்டையை அவிழ்த்தவள் சந்தோஷத்துடன் அவனிடம் ஓடி வந்தாள். நிஜமாவா சொல்றீங்க என்று அவன் கழுத்தில் தன் கைகளை மாலையாக போட்டு அவனை கண்களால் விழுங்கினாள். நிஜந்தா மாதவி, டைரக்டர் ஜெயராஜன் எனக்கு வேண்டியவர்தான். என் ஃப்ரெண்டு பாபு டைரக்டர் கோபால்தாஸின் அசிஸ்டண்ட். அவன் சொல்ல சொல்ல அவள் அவனை கட்டி அணைத்து கொண்டாள். சந்தோஷம் அவள் முகத்தில் கூத்தாடியது. ஏ விடு என்றான். நகர்ந்து கொண்டாள். பாலகோபால் ரொம்பவும் நெருக்கமானவன் என்ற உணர்வு அவள் மனதில் தோன்றியது. இன்னைக்கு என்னோட நீங்க சாப்பிடணும் என்றாள் உரிமையுடன். என்னைக்கும் சாப்பிட நான் தயாரா இருக்கேன். அதற்கு பிறகு கதையை வளர்த்துவானேன். பாலகோபாலும் மாதவியும் அந்த ஒற்றை அறையில் சேர்ந்து வாழ்க்கையை துவங்கினார்கள். பாலகோபால் அவளை இழுத்து கொண்டு டைரக்டர் வீடுகளுக்கு போனான். என்னங்க, இன்னைக்கு டைரக்டர் ஜெயராஜ் வர சொல்லி இருக்கார் இல்லையா? உடுத்துக்கிட்டு போக நல்லதா புடவை இல்லையே. புடவைதானே, எடுத்தா போச்சு. உடனே கடைக்கு போனார்கள். பாலகோபால் முதலாளியிடம் கடன் வாங்கி வந்த 1000 ரூபாயை ஒரே ஒரு பட்டுப்புடவையில் போட்டார்கள். பாலகோபால் நம்பிக்கையுடன் அவளுடன் ஆட்டோவில் சென்றான். 10-12 பெண்கள் வந்திருந்தார்கள். அவர்கள் எல்லோரை காட்டிலும் மாதவி இயற்கையான அழகுடன் இருந்தாள். வெகு நேரம் காத்திருந்தார்கள். கடைசியாக மாதவியின் முறை வந்தது. போய் அரை மணி நேரத்திற்கு பிறகு அவளுடன் டைரக்டரும் வெளியில் வந்தார். பாலகோபாலின் மனம் வெற்றி வெற்றி என்று கூவியது. ஹோட்டல் ரூமுக்கு கூட்டிட்டு போறேன். போட்டோகிராஃபர் வந்து சில போட்டோஸ் எடுக்கணும். நீங்க யாரு? பாலகோபாலை கேள்விக்குறியுடன் டைரக்டர் பார்க்க, நான் மாதவிக்கு தூரத்து உறவு, நீங்க கூட்டிட்டு போங்க சார் என்றான். மாதவி பாலுவுக்கு கை அசைத்துவிட்டு அவருடன் காரில் ஏறினாள். பாலகோபால் வீட்டில் வந்து காத்திருந்தான் மாதவிக்காக. ஆட்டோ நிற்கும் சத்தம் கேட்டு எட்டி பார்த்தான். மாதவிதான். மணி 11 என்றது கடிகாரம். மாதவி வெற்றி சிரிப்புடன் அவனை நோக்கி வந்தாள். போட்டோ எடுத்தாங்களா? எடுத்தாங்க. அடுத்த படத்துக்கு நான் தான் செகண்ட் ஹீரோன்னு டைரக்டர் சொன்னார். என்னென்னவோ கனவுகளுடன் பாலகோபாலும் மாதவியும் பாயில் தூக்கம் வராமல் புரண்டார்கள். விடிந்து வெகு நேரமான பிறகு இருவரும் எழுந்தார்கள். ஏங்க, வேற வீடு பார்க்கணுங்க, சீக்கிரமா. அடையாறு பக்கம் ஒரு வீடு இருக்கு. அட்வான்ஸ் 3000 கேட்குறாங்க. கையில் அவ்வளவு தேராதேன்னு தான் பார்க்குற. ஊர்ல உங்க அப்பா பெரிய பணக்காரர்னு சொன்னீங்களே, அவர்கிட்ட கேட்க கூடாதா? என்னத்த கேட்கறது? அவர் உறவே வேண்டாம்னு உதறிட்டு வந்து வருஷம் 18 ஆறுது. ஊர் பக்கம் 2 தடவை போனப்ப அவர் முகத்துல காரி துப்பாத குறையா துரத்திட்டார். இப்ப அவருக்கும் வயசா இருக்கும். பிள்ளை மேல பாசம் இல்லாமலையா போகும்? நான் எழுதுறேன் பாருங்க. பிள்ளைக்கு ஆக்சிடென்ட் ஆகிவிட்டதாகவும் அதற்கு உடனடியா 5000 ரூபாய் தேவைப்படுவதாகவும் எழுதி கையெழுத்திட்டாள். பிறகு உள்ளே போய் சிறிது நீரை கையில் எடுத்து வந்து கடிதத்தின் மீது சுண்டினாள். ஒரு சில நீர்த்துளிகள் விழுந்தன. கண்ணீர் சிந்த எழுதியிருப்பதாக மாமா நினைத்து கொள்ளட்டுமே என்று கூறினாள். பாலகோபால், பலே கைகாரியா இருக்கிறாயே என்று கூறி அவள் கன்னத்தை செல்லமாக கிள்ளினான். முற்றத்தில் சுகமான காற்று வந்தது. பண்ணையார் சாய்வு நாற்காலியில் சாய்ந்திருந்தார். காலையில் வயல் கரைகளுக்கு போய் வந்த அலுப்பு முகத்தில் தெரிந்தது. மல்லிகா, இன்னும் சமையல் ஆகலையா? பசிக்குதே. தோ ஆயாச்சு ஐயா. மல்லிகா பார்த்து பார்த்து பரிமாற பண்ணையார் சாப்பிட துவங்கினார். போஸ்ட்மேன் சைக்கிள் மணியை கிணுகிடுத்தான். மல்லிகா வாசலுக்கு போய் கடிதத்தை வாங்கி வந்தாள். அதிசயமா இருக்கு, எனக்கு இது வரைக்கும் லெட்டரே வந்தது இல்லையே. பிரிச்சு பாரு. இது உங்க பேருக்கு வந்த லெட்டர். அட நான் தான் சொல்றேன் இல்ல.
நீ என்ன இந்த வீட்டுக்கு அந்நியமா? உன்னை அப்படியே நினைச்சிருக்க? பிரிச்சு படி சொல்றேன். அது யாரு எனக்கு புதுசா லெட்டர் எழுதுறவன்? நான் உண்டு முடிஞ்சு வந்து படிக்கிற வரைக்கும் தாங்காது. படி. அன்புள்ள மாமாவுக்கு நான் உங்கள் மருமகள் எழுதுவது. பண்ணையார் திடுக்கிட்டு நிமிர வாயில் போட்ட உருண்டை தொண்டையில் மாட்டிக்கொண்டு புரை ஏறியது. நாங்கள் இருவரும் ரொம்பவும் கஷ்டப்படுகிறோம். நேற்று உங்கள் பிள்ளைக்கு மோட்டார் பைக்கில் போகும்போது தலையில் அடிபட்டு விட்டது. ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்கிறேன். செலவு எக்கச்சக்கமாக ஆகிறது. டாக்டர் ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்கிறார். தலையில் ரத்தம் கட்டியிருக்கிறதாம். எனக்கு பயமாக இருக்கிறது. நீங்கள் உடனடியாக 5000 ரூபாய் அனுப்பினால் ரொம்ப உதவியாக இருக்கும். எனக்கு வேறு யாரும் இல்லை. நீங்கள்தான் உதவ வேண்டும். கடனாக நினைத்து தாருங்கள். இப்படிக்கு பணிவான மாதவி. பேரப்பாரு பேர மாதவி. மல்லிகா கடிதத்தை எடுத்து மடித்து மேஜை மீது வைக்க போனாள். எதுக்கு அங்க வைக்கிற? வேற எங்க வைக்கணும்? நாளா கிழிச்சு தூர ஏறி குப்பைய. ஐயா, அது உங்க மருமகளோட லெட்டர். இருக்கட்டுமே, இன்னும் கொஞ்சம் பச்சடி போடு. அவருக்கு உங்க பிள்ளை அடிபட்டிருக்குன்னு எழுதியிருக்கா. இருக்கட்டுமே, பணத்தை வச்சுதான் உறவுன்னா அந்த உறவே எனக்கு வேண்டாம். மருமகள் இந்த லெட்டரை எழுதுறப்ப அழுதுருக்கா. 1-2 இடத்துல தண்ணி பட்டு அழிஞ்சிருக்கு. நீலி கண்ணீர் நெத்தியில. இதுக்கெல்லாம் மசீரவன் நான் இல்ல. சரி சரி, சோத்த போட்டு தயிரை ஊத்து. உங்க பிள்ளைக்கு அடிபட்டிருக்கும் போது எப்படி உங்களால ரசிச்சு ருசிச்சு சாப்பிட முடியுதுன்னு கேட்க வர. அதானே? பிள்ளைன்னு ஒருத்தன் இருக்காங்கிறதே நினப்புல வந்தா தானே. பாசம் பந்தம் எல்லாத்தையும் என்னைக்கோ உதறி தள்ளிட்ட. ஆனா இந்த சுகுமார் பையன் மேல இருக்கிற பாசம் மட்டும். அதற்கு மேல் பேச முடியாமல் அவர் தொண்டை அடைத்தது. மடக் மடக் என்ற தண்ணீரை குடித்தார். எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார். படிப்புக்கு செலவழிக்கிறேன் என்று சொல்லும்போது தட்டி கழிப்பது எவ்வளவு மடத்தனம். பெற்ற பாசத்தை விட வளர்த்த பாசம் பெரியது போலும். என்னையும் காப்பாற்றி சுகுமாரையும் நல்ல விதமாக வளர்க்க உதவும் பெரியவரை சுகுமார் ஏன் புரிந்து கொள்ள மறுக்கிறான்? இன்றைக்கு அவனை எப்படியாவது வழிக்கு கொண்டு வர வேண்டும். இன்னும் எதுக்கு அந்த சனியனை கையில வச்சிருக்க? தூக்கி எரிஞ்சிட்டு வா. இந்த லெட்டருக்கு மட்டும் இல்ல, அவனே வந்தா கூட அந்த கதிதான். கை கழுவ எழுந்தார். டைரக்டர் ஜெயராஜன். மின்னல் மோகினிகள் சினிமாவில் டான்ஸ் காட்சிகள் கொடைக்கானல் லொகேஷனில் ஏற்பாடாகி இருப்பதாக மாதவி சொன்னாள். கதாநாயகியோட நானும் இன்னும் குரூப் டான்சர்களுமா ஆடுற காட்சியாம். ரஞ்சனிக்கு மட்டும் இந்த பாடல் காட்சியில 17 வகையான காஸ்டியூம்னு செட்டில் பேசிக்கிட்டாங்க. எனக்கு 3 வகை காஸ்டியூம். நாளைக்கு எல்லாம் ரெடி ஆயிடும். நாளைக்கே கிளம்பணும்னு டைரக்டர் சொல்லிட்டார். அட்வான்ஸ் வாங்கிட்டியா? 1000 ரூபாய் கொடுத்தாங்க. முதல்ல கடைக்கு போய் நல்லதா 4-5 சேலை தினுசு வாரியா வாங்கணும். கொடைக்கானல்ல 1 வாரம் இருக்க வேண்டியதாயிடும்னு டைரக்டர் சொன்னார். இப்பவே போகலாமா? கிளம்பு. பாலகோபால் தயாரானான். எனக்கு ஒரு ஷர்ட் கிடையாதா என்றான். எல்லாம் படம் ரிலீஸ் ஆகி கையில பணம் வந்ததும் பாருங்களேன். அவனை பார்த்து கண் சிமிட்டினாள். மாதவியுடன் சுற்றுவதில் ஆட்டோமொபைல் ஷாப் முதலாளியின் கோபத்துக்கு அடிக்கடி ஆளானான். 1000-2000 என்று வாங்கிய கடன்களுக்கு வட்டி தராமல் ஏமாற்றினான். செய்ய வேண்டிய ரிப்பேர் வேலைகளை உடனுக்குடன் முடித்து தராமல் பாதியில் நிறுத்திவிட்டு மாதவியை தேடி போய்விடுவான். வேலையை விட்டு நிறுத்தினால் கொடுத்த கடன்களை எப்படி வாங்குவது என்று முதலாளி அவனை வேலையில் வைத்து கொண்டிருந்தார். கம்பெனி வண்டி வந்தது. மாதவி சூட்கேஸ் நிறைய புது புடவைகளை அடுக்கி கொண்டு கோபாலை பிரிய முடியாத வருத்தம் முகத்தில் தெரிய டாட்டா என்று கூறியபடியே சென்றாள். இன்னும் 1 வாரம் ஆகும். வீட்டை இழுத்து பூட்டிவிட்டு பாலு ஷாப்புக்கு சென்றான். கைவசம் இருந்த வேலைகளை மளமளவென்று முடிக்க வேண்டும் என்ற தீர்மானத்துடன் செயலில் இறங்கினான். கொடைக்கானலில் 2 நாள் ஷூட்டிங். 3ஆம் நாள் மழை தூறல் போட்டுக்கொண்டே இருந்ததில் டைரக்டர் வெறுத்து போய் பேக்கப் சொன்னார். இதுதான் சாக்கு என்று கொடைக்கானலை சுற்றி பார்க்க கிளம்பிவிட்டார்கள் யூனிட்டில் இருந்தவர்கள். டைரக்டர் ஏதோ டிஸ்கஷனில் மும்முரமாக இருந்ததால் மாதவியை கூப்பிடவில்லை. பக்கத்து ஊரில் சொந்தக்காரர்கள் இருப்பதாக சொல்லிவிட்டு மாதவி தனியாக நழுவினாள். ஊரிலேயே போட்டிருந்த திட்டம்தான் நடக்குமோ நேரம் கிடைக்குமோ என்று சந்தேகமாக இருந்தது.
இப்போது வாய்ப்பு கிடைத்ததும் அதிர்ஷ்ட காற்று தன் புறம் வீசுவதாகவே நினைத்தாள். கல்லை போடுவோம், மாங்காய் விழுந்தால் லாபம்தானே. பஸ் ஸ்டாண்ட் வந்து புனலூருக்கு போகும் பஸ்ஸை பற்றி விசாரித்தாள். தோ கிளம்பிட்டே இருக்கு, அதுதான் புனலூர் போற வண்டி என்றான் ஒரு லுங்கிக்காரன். தேங்க்ஸ் என்றபடி அந்த பஸ்ஸை நோக்கி ஓட்டமும் நடையுமாக விரைந்தாள். ஏறி உட்கார்ந்தாள். தன்னையே ஒரு முறை பார்த்து கொண்டாள். நல்ல வேளை, சற்று பழசான புடவைதான் உடுத்தி இருக்கிறோம் என்று ஆறுதல் அடைந்தாள். தலையை மேலும் கலைத்து கொண்டு பின்னால் அப்படியே முடிந்து கொண்டாள். மை எதுவும் இடாமல் கண்கள் இடுங்கி இருந்தன. டிக்கெட் வாங்கினாள். புனலூர் போக எவ்வளவு நேரமாகும் என்று பக்கத்தில் இருந்த பெரியவரிடம் கேட்டு தெரிந்து கொண்டாள். பச்சை வயல்கள், சிறிய குன்றுகள், சிற்றூர்கள் என்ற பயணத்தின் போது எதிர்பட்டவை எதையுமே கவனிக்காதவளாக போகிற இடத்தில் எப்படி பேச்சை துவங்க வேண்டும் என்று தனக்குள் தானே ஒத்திகை பார்த்து கொண்டே வந்தாள். நடுப்பகல். அவ்வளவாக வெயில் தெரியாமல் மேகமூட்டமாக இருந்தது. புனலூர் என்ற கண்டக்டர் 3 முறை கூவியதும் திடுக்கிட்டாற்போல் எழுந்தாள். கை பையை எடுத்து தோளில் மாட்டிக்கொண்டு தலைப்பை இழுத்து போர்த்தி கொண்டாள். ஊர் மத்தியான வெயிலில் சோர்ந்து போயிருந்தது. ஆடு மேய்த்து கொண்டிருந்த பையனை கூப்பிட்டு, பண்ணையார் வீடு எங்கிருக்கு என்று கேட்டாள். தோ தெருவுல நடுப்பற பெரிய திண்ணையோட ஒசரமா இருக்கே, அதான். நல்ல வேளையாக ஜன நடமாட்டம் தெருவில் இல்லை. வேகமாக நடந்தாள். 5வது நிமிஷம் பண்ணையார் வீட்டு திண்ணையில் இருந்தாள். அவள் நிற்பதை கண்டதும் முத்தம்மா வந்து ஆறு என்றாள். பண்ணையார பார்க்கணும் என்பதாக தெரிவித்தாள். பட்டணத்திலிருந்து வாரீகளா? ஐயா தூங்குறாரு, இருங்க எழுப்பி பார்க்கறேன். பண்ணையார் கண்களை கசக்கி கொண்டு வெளியில் வந்தார். முத்தம்மா உள்ளே போன இடைப்பட்ட நேரத்துக்குள் கை பையில் இருந்து கிளிசரின் எடுத்து கண்களில் விட்டு கொண்டாள் மாதவி. பண்ணையார் தாழ்வாரத்திற்கு வந்ததும் மாமா என்று ஓடி சென்று அவர் கால்களுக்கு முன்பு மாதவி விழுந்தாள். திடும் என்று முன்பின் பார்த்திராத பெண் ஒருத்தி ஓடி வந்து கால்களில் விழுந்ததும் பண்ணையார் திடுக்கிட்டு போய் பின் வாங்கினார். முத்தம்மா, யாரு யாரு என்னன்னு கேட்காம வீட்டுக்குள்ள வரவிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல்ல. பண்ணையார் பற்களை கடித்தார். முத்தம்மா பிசகு தன் பேரில்தான் என்பது போல சங்கடத்துடன் நின்றாள். மாதவி எழுந்து விட்டாள். அவள் கண்களில் இருந்து அருவியாக கண்ணீர் கொட்டியது. மாமா, உங்க பிள்ளை உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரியில இருக்கார் மாமா. நான் போட்ட லெட்டர் கிடைக்கலையா மாமா? இத பாரு, நீ யாரு அத சொல்லு முதல்ல. மாமான்னு கூப்பிடுறையே, உனக்கு என்ன துணிச்சல்? பண்ணையார் விழிகள் சிவக்க மீசையை திருகினார். உங்க பிள்ளை பாலகோபாலோட மனைவி மாதவி. நான் 4 நாள் முன்னால நடந்த ஒரு ஆக்சிடென்ட்ல உங்க பிள்ளை ஆஸ்பத்திரியில படுத்த படுக்கையா இருக்காருன்னு லெட்டர் எழுதினேன். உங்ககிட்ட இருந்து பணம் வந்தா உதவியா இருக்குமேன்னு நினைச்ச மாமா. அவருக்கு ஊரெல்லாம் கடன், சரியான வேலை இல்ல. பாதி நாள் பட்டினிதான் கிடக்கிறோம். ஆனா இப்ப அவருக்கு வைத்திய செலவு பண்ணணும். நான் எங்க மாமா போவேன்? மாதவி கீழே உட்கார்ந்து குலுங்கி குலுங்கி அழுதாள். மறுபடி அவர் கால்களுக்கு முன்பு விழுந்தாள். மாமா, நீங்க ஏதாவது பண உதவி செய்தாத்தான் இங்க இருந்து போவேன். இல்ல அவர் அங்க உயிரை விடுறதுக்கு முன்ன நான் இங்க உங்க முன்னாலேயே உயிரை விட்டுடுவேன் மாமா. மறுபடி அழுதாள். அவ இந்த வீட்டை விட்டு போய் 17-18 வருஷம் ஓடியாச்சு. இப்ப கஷ்டம்னா உடனே அப்ப நினப்பு வருதோ? மாமா, அவர் இப்பவும் என்னை போக வேண்டாம்னு தான் சொன்னார். அவரை விட்டா எனக்கு யாருமே இல்ல மாமா. பிச்சை எடுத்தாவது உங்களை காப்பாற்ற வேண்டியது என் கடமைன்னு. மாதவி அதற்கு மேலும் பேச முடியாதவளாக முகத்தை மூடிக்கொண்டு கேவினாள். பண்ணையாரின் இரும்பு நெஞ்சம் சிறிது இளகியது. அவளை உட்கார சொல்லிவிட்டு தானும் உட்கார்ந்தார். பாலகோபாலின் மனைவி தானா அவள் என்பதை அறிய கேள்வி கொக்கிகளை போட்டார். முத்தம்மாவிடம் காஃபி போட சொன்னார். மாமா, 4 மணி பஸ்ஸை பிடிச்சு மதுரை போய் இன்னைக்கு ரயில்ல நான் ஊருக்கு போகணும் மாமா. இவ்வளவு நேரமா அவரு என்ன கதியில இருக்காரோ. நான் போய் பணத்தை கட்டினாத்தான் ஆப்ரேஷன் செய்யறதா டாக்டர் சொல்லிட்டார். நான் வேணா வரட்டுமா உங்கூட? என்ன இருந்தாலும் அப்பன் பிள்ளை உறவு விட்டு போயிடாதுமா. பரந்தாமன் கண்களை துடைத்து கொண்டார். வேண்டாம் மாமா, நானும் ஆஸ்பத்திரியே கதின்னு இருக்கேன்.
அவர் சரியாக வீடு வரவே 1 மாசம் ஆயிடும். நீங்க வந்தா தங்க கொள்ள கஷ்டப்படுவீங்க. அவர் வீட்டுக்கு வந்ததும் லெட்டர் போடுறேன். நீங்க வந்து ஆசை தீர பிள்ளையோட இருக்கணும். கிழவர் பூரித்து போனார். எவ்வளவு தேவை என்று கேட்டு அவள் 10,000 என்று சொல்ல பண்ணையார் இருக்கட்டும் என்று 15,000 கொடுத்து அனுப்பினார். திங்கட்கிழமை பிறந்ததுமே பாலகோபாலுக்கு சுறுசுறுப்பும் பிறந்தது. மாதவி கொடைக்கானலுக்கு போன பிறகு அவள் வீட்டிற்கே போகவில்லை அவன். இரவும் பகலும் ஆட்டோமொபைல் ஷாப்பிலேயே கிடந்தான். மாதவி இல்லாமல் உலகமே வெறிச்சென்றிருந்தது போல தோன்றியது. கிளம்பினான். 10வது நிமிடம் மாதவியின் வீட்டின் முன் நின்றான். பூட்டிய கதவை காண எரிச்சலாக வந்தது. சரி வரட்டும், பேசிக்கொள்ளலாம் என்றிருந்தான். பகல் போய் மாலை வந்து இரவும் நெருங்கிவிட்டது. 10 தடவை வீட்டிற்கு போய் போய் பார்த்ததில் எரிச்சல் வந்தது பாலகோபாலுக்கு. ஊரிலிருந்தே வரவில்லையா, இல்லை ஸ்டுடியோவில் இருக்கிறாளா, எங்கே என்று போய் தேடுவது என்று பாலகோபால் ஷாப்பிலேயே படுத்து கொண்டான். காலையில் பார்த்து கொள்ளலாம் என்ற சமாதானத்துடன் தூங்கி போனான். சுள் என்ற வெயில் முகத்தில் பட்ட பிறகே எழுந்தான். பல் விளக்கும் நேரம் கூட பொறுக்க முடியாது போல தோன்ற டிவிஎஸ் 50யை கிளப்பிக் கொண்டு மாதவியை தேடி போனான். நிச்சயம் வந்திருப்பாள். இரவில் அவன் வரவில்லையே என்று சண்டை போட போகிறாள் என்ற எதிர்பார்ப்புகளுடன் சென்றவனை அதே கோத்ரேஜ் பூட்டு வரவேற்றது. யாரை கேட்டாலும் சரியான பதில் கிடைக்கவில்லை. நடந்து நடந்து கால்கள் வீங்கியதுதான் மிச்சம். பலன் 0தான். பூட்டை கண்டதும் எரிச்சல் ஏற்பட்டது. கல்லை எடுத்து ஓங்கி ஒரு அடி அடித்தான். பூட்டு உடைந்து விழுந்ததும் கதவு திறந்தது. பாலகோபால் மறுபடி கதவை சாத்த முயன்ற போதுதான் வீட்டின் உள்ளே கவனித்தான். வீடு சுத்தமாக காலியாகி இருந்ததை கண்டதும் அவனுக்கு பகீர் என்றது. மாதவி தான் வந்து காலி செய்து கொண்டு போயிருப்பாளோ? ஒருவேளை அடையாறு வீட்டிற்கே போயிருந்தால்? நான் ஒரு மடையன், அவளை தேடி அலைந்து கொண்டிருக்கிறேன். அவள் என்னை தேடி இருப்பாளோ? உடனே அடையாறு நோக்கி பறந்தான். வீட்டின் முன்பு ஒரு லாரி நின்றிருந்தது. யார் யாரோ சாமான்களை இறக்குவதை பார்த்ததும் சந்தேகம் வர அருகில் போனான். இங்க யாரு குடித்தனம் வராங்க என்றான். நாங்கதான் என்று முறைப்புடன் சொன்னவர் போலீஸ் அதிகாரி போல இருந்தார். அவர் அருகே ஒரு 35 வயதில் பருமனான ஒரு பெண்மணி நின்றிருந்தாள். 15 வயதில் பையன் ஒருவன் ஓடி ஆடி சாமான்களை இறக்கி. மாதவி இங்கும் வரவில்லை என்ற முடிவுக்கு வந்தான். மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் கால் போனபடி நடக்கலானான். மனதிற்குள் என்னென்னவோ யோசனைகள் வந்து முட்டி மோதின. யோசிக்க யோசிக்க குழப்பமே மிஞ்சியது. சிகரெட் குடிக்க வேண்டும் என்று தோன்றவே கண்ணில் தென்பட்ட பங்க் கடைக்கு போனான். தினசரிகளின் போஸ்டர்கள் தோரணமாக காற்றில் படபடத்தன. டைரக்டர் ஜெயராஜன் என்ற பெயர் கண்களில் படவும் சட்டென்று நின்று செய்தியை படிக்க துவங்கினான். மின்னல் மோகினிகள் டைரக்டர் ஜெயராஜனும் 2வது கதாநாயகியும் காதல் டூயட் பாடுகிறார்கள் என்ற தலைப்பு செய்தியுடன் இருந்த சினிமா விசிறி நாள் இதழை வாங்கினான். பரபரப்பாக பக்கங்களை புரட்டினான். மாதவியின் கைகளில் தன்னுடைய கைகளை கோர்த்து கொண்டு நிற்கும் ஜெயராஜன் படம். கீழே செய்தி, கொடைக்கானலுக்கு ஷூட்டிங் போன நடிகையின் காதல் களியாட்டங்களை பற்றி விவரமாக எழுதி விரைவில் இருவருடைய திருமணத்தையும் எதிர்பார்க்கலாம் என்று முடித்திருந்தது. பாலகோபாலின் ரத்தம் கொதித்தது. வஞ்சகி என்னை ஏணியாக்கி கொண்டு ஏறி மேலே போனதும் எட்டி உதைத்து விட்டாளே. அவளை நம்பி வாங்கியிருக்கும் கடன்களுக்கு என்ன பதில் சொல்வேன்? அவளை பார்த்து ஆத்திரம் தீர திட்ட வேண்டும் போல இருந்தது. இப்போது மட்டும் எதிரில் நின்றால் நெருத்தே கொன்று விடலாம் போல கோபம் பொங்கியது. எப்படியாவது அவளை பார்த்தாக வேண்டும் என்ற வெறியுடன் மறுபடி கோடம்பாக்கத்தை முற்றுகையிட்டான். ஸ்டுடியோக்களில் மாதவியை பற்றி கேட்டான். மின்னல் மோகினிகள் படப்பிடிப்பு பற்றி விசாரித்தான். 2 நாள்களும் வெறும் அலைச்சலில் கழிய அவனுடைய வெறியும் அதிகரித்தது. தாங்க முடியாத துன்பத்தை சுமப்பவன் போல தள்ளாடி நடந்தான். வட பழனி கோயிலை நோக்கி அவன் கால்கள் சென்றன. ஏ, நீ நம்ம பாலு இல்ல? தோளை பிடித்து உலுக்கிய பிறகுதான் பாலு தன் நினைவு பெற்று எதிரில் நிற்பவனை கண்டான். என்ன தெரியலையா பாலு? பாலகோபால் உதட்டை பிதுக்கினான். நான் தாண்டா செந்தில்.
உன்னோட 10வது வரைக்கும் படிச்சனே புனலூர்ல. நினைவுகள் உதிரியாக வர துவங்கின. நீ ரொம்ப மாறி போயிட்ட, அதான் அடையாளமே தெரியல. குச்சியான கால்களும் ஒட்டிய கன்னமுமா இருப்ப. இப்ப நல்ல வளப்பமாயிட்டிய. என்ன பண்ற? எம்ஏஎஸ்ல கிளார்க்கா இருக்க. கல்யாணமாகி 3 குழந்தை இருக்கு. சிந்தாதிரிப்பேட்டையில வீடு. தெரிஞ்சவங்க கல்யாணம் கோயில்ல. அதான் வந்துட்டு போறேன். அரை நாள் பெர்மிஷன். ஆமா, நீயே தலையும் வேஷமா பைத்தியக்கார மாதிரி இருக்க. பாலு, உன்னை பார்த்தா பாவமா இருக்குடா. செந்தில், தப்பா நினைச்சுக்க மாட்டியே? பசி காத அடைக்குதுப்பா, ஏதாவது வாங்கி கூட. செந்திலுக்கு தூக்கி வாரி போட்டது. எதிரில் தெரிந்த போர்டை பார்த்துவிட்டு உள்ளே போனார்கள். கூட்டம் இல்லாத நேரம். சோம்பேறித்தனமாக ஒரு சர்வர் டேபிளை துடைத்தான். என்ன வேண்டும் என்றான். இட்லி, வடை, காஃபி என்று செந்தில் சொன்னதும் சர்வர் நகர்ந்தான். சொல்லு பாலு, உன்னை இந்த நிலைமையில பாப்பேன்னு கனவு கூட கண்டதில்ல. உனக்கு என்ன தலையெழுத்தா? உங்க அப்பா லட்ச லட்சமா பணத்தை வச்சிருக்காரு. என்ன பையன், கிழவன் போன பிறகுதானே கைக்கு வரும். இல்ல அதையும் தர்மத்துக்கு தள்ளி விட்டு விடுவாரோ என்னவோ. யார் கண்டது? உறவை முறிச்சுக்கிட்டு வந்தது தப்புன்னு இப்ப தோணுது. இனிமே யோசிச்சு லாபம் இல்ல செந்தில். இட்லி வடை வந்தது. பாலு அவசரமாக சாப்பிட துவங்கினான். உங்க அப்பாவோட சொத்து உனக்கு மட்டும் வராது. இன்னொரு பங்கு கேட்க ஒருத்தன் வந்திருக்கான் தெரியுமா? இட்லி தொண்டையில் சிக்கியது. செந்தில், நீ என்ன சொல்ற? ஏறக்குறைய கத்தி விட்டான். ஆமாம்பா, போன வருஷம் திருவிழாவுக்கு ஊருக்கு போன. உங்க அப்பா யாரையோ 2ஆம் கல்யாணம் பண்ணிட்டதாகவும் அவளுக்கு வயசு பிள்ளை இருக்கிறதாகவும் சொல்லிட்டாங்க. பையனை நானும் கண்ணால பார்த்தேன். 17 வயசுல நீ எப்படி இருந்தியோ அச்சு அதே மாதிரி இப்ப அவன். அதான் சுகுமார் மாதிரி இருக்கான். நீ போய் உங்க அப்பாவை பாரு. நல்லதனமா நடந்துக்க. சௌகரியமா இருக்கலாம். இப்படி எதுக்கு திண்டாடணும்? இருவரும் வெளியில் வந்தார்கள். செந்திலின் வார்த்தைகள் அவன் காதுகளில் திரும்ப திரும்ப எதிரொலித்தன. உரிமையை விட்டு கொடுப்பதா? நோ. மாதவியிடம் ஏமாந்தது போல் அப்பாவிடமும் ஏமாந்து போய்விடக் கூடாது. செந்திலிடமே கொஞ்சம் பணம் வாங்கி கொண்டான். திருவள்ளுவர் பஸ் ஸ்டாண்ட். சாவகாசமாக ஏறி தன் இருக்கையில் அமர்ந்தான். அவன் அருகே யாரும் இல்லை. சரிந்து உட்கார்ந்தான். தோள் பையை மேலே வைத்தான். பஸ் கிளம்பியது. பாலகோபாலுக்கும் நினைவுகள் ஊர்வலம் வர துவங்கியது. ஊருக்கு போவதால் அது தொடர்பாக நினைவுகள் வருகிறது. இயல்பு என்றே தோன்றியது. 10 வயது பாலகோபால். அப்பா அவனை குமார் என்றுதான் கூப்பிடுவார். பாலகோபால் என்பது பரந்தாமனின் தந்தையின் பெயர். தந்தையின் பெயரை கூப்பிடுவது மரியாதை இல்லை என்று எண்ணினார். ராயரும் மரக்கை சட்டையும் அணிந்து புனலூர் பள்ளியில் 5வது படிக்கும் காலம். படிப்பு இவனை கண்டாலே ஓடியது. பெரிய தனக்காரரின் மகன் என்று பாஸ் போட்டு வந்தார்கள் ஆசிரியர்கள். பாலு படிப்பில் அக்கறை காட்ட மறுத்தான். படிக்க வைக்கத்தான் அப்பாவால் முடியுமே தவிர படிப்பை மண்டையில் ஏற்ற அவருடைய அதிகாரம் உதவாது என்று கருவிக்கொண்டான். தான் செல்வ சீமான் என்ற எண்ணம் அவனுள் ஊறி போயிருந்தது. தினமும் 4 பேருக்கு தன் செலவில் ஏதாவது வாங்கி கொடுத்து தலைவனாக இருக்க ஆசைப்பட்டான். +2வில் தட்டு தடுமாறி தேறிய பிறகு அப்பாவின் செல்வாக்கில் மதுரை கல்லூரியில் பிஎஸ்சி சேர்ந்தான். அப்பா அனுப்பிய பணம் எல்லாம் சிகரெட்டிலும் சினிமாவிலும் செலவழிந்தது. விடுமுறைக்கு வரும்போதெல்லாம் அப்பா இல்லாத வேளைகளில் பணப்பெட்டியில் இருந்து 100, 200 என்று எடுக்க துவங்கினான். கிறிஸ்துமஸ் விடுமுறை. ஊருக்கு வந்து இறங்கிய நாள். அப்பா, இந்த ஊர்ல போர் அடிக்குது. என் ஃப்ரெண்ட்ஸோட மெட்ராஸ் போக போறேன். 500 ரூபாய் கொடுங்கப்பா. பண்ணையார் நின்றார். 500 எதுக்கு? ஒரு 10 நாள் மெட்ராஸ்ல ஹோட்டல்ல தங்கணும்னா ஆகாதா? சரி சரி தர்றேன். எங்க போனாலும் சிகரெட்டை தொடக்கூடாது. எப்பவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூடவே இருக்கணும். வழக்கமான அறிவுரைகளை சொல்லித்தான் கொடுத்தார். அவர் என்ன சொல்கிறார் என்பது கூட காதில் விழாமல் சரி சரி என்று தலையாட்டினான். 500 ரூபாயை வாங்கி கொண்டான். அவர் அறுப்பு களத்துக்கு போவதாக சொல்லி விலையே கிளம்பினதும் பாலு பீரோவை திறந்தான். கட்டு கட்டாக கிடந்த ரூபாய்கள் அவன் கண்ணை உறுத்தின. ஒரு கட்டை அப்படியே பேண்டில் திணித்தான். திரும்பினால் பண்ணையார். டேய் என்று நரசிம்மாவதாரமாய் அவன் மேல் பாய வந்தவரை ஒரு தள்ளு தள்ளிவிட்டு பின்புறம் முற்றத்தில் ஓடி தாழ்வார கதவை திறந்து கொண்டு ஓட்டம் எடுத்தான். நேராக பஸ் ஸ்டாண்ட் போய் கிடைத்த வண்டியில் ஏறி மதுரை வந்து மறுநாள் மெட்ராஸ் மண்ணை மிதித்த போது
சிறையில் இருந்து விடுதலை பெற்ற உணர்வு வந்தது பாலகோபாலுக்கு. மல்லிகா பண்ணையார் வீட்டு வேலைகளை முடித்து கொண்டு வந்து ஓய்வாக படுத்திருந்தாள். சுகுமாரின் வரவை எதிர்பார்த்து டிஃபன் கேரியரில் சாப்பாடு காத்திருந்தது. தட் தட் என்று கதவிடிக்கும் ஒலி. சுகுமாரா, இருக்காதே, இப்படியெல்லாம் தடாலடியா எதுவும் செய்பவன் இல்லையே. அம்மா என்று கூப்பிட்டு பார்ப்பான். இல்லை என்றால் மிக மெதுவாகத்தானே தட்டுவான். வேறு யாராக இருக்கும்? யோசனை கிளை பரப்ப எழுந்து சென்றாள். விரிந்து கிடந்த கூந்தலை அள்ளி முடித்தாள். யாரு என்றாள் பதற்றமாக. நான்தா, எரிச்சல் நிறைந்த குரலில் சுகுமார் பதில் சொன்னான். கதவை திறந்ததும் வேகமாக அவளை தாண்டி போனான். அவன் கையில் சில அப்ளிகேஷன் ஃபாரம்கள் இருந்தன. உள்ளே வைத்துவிட்டு பின்பக்கம் போனான். முகத்தில் நீரை படார் படார் என்று வாரி அடித்து கொள்ளும் சத்தம். வெயிலில் அலைந்து விட்டு வந்ததால் எழுந்த எரிச்சலாக இருக்கும். மல்லிகா அவன் தட்டை கழுவி வைத்துவிட்டு தண்ணீர் எடுத்து வைத்தாள். கேரியரை திறந்து ஒவ்வொன்றாக பரிமாற போனாள். எதுவும் வேணாம், எனக்கு சோத்த போட்டு மோர ஊத்து. இன்றைக்கு திடும் என்று இவன் கோபப்படுவதற்கும் மௌனம் சாதிப்பதற்கும் என்ன காரணமாக இருக்கும்? எதுவாயிருந்தால் என்ன, அதை வளர்ப்பது ஆபத்து. பேசி கோபத்தை போக்க வேண்டும். சுகுமார் கை கழுவி கொண்டு வந்தான். கையில என்னமோ ஃபார்ம் மாதிரி இருந்ததே. பண்ணையார் சொன்னபடி இன்ஜினியரிங் காலேஜ் ஃபார்ம் தானே? வாங்குன, ஆனா இப்ப என்ன செய்ய போறேன்னு பாரு. விடுவிடுவென்று உள்ளே போனவன் அப்ளிகேஷன் ஃபாரங்களை நிதானமாக கிழித்து போட்டான். சுகுமார், உனக்கு என்ன ஆச்சு? வயசாச்சு, எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற வயசாச்சு, போதுமா? நீ நீ என்னப்பா சொல்ற? உன்னை பத்தி எனக்கு தெரியும். ஆனா 4 பேர் உன்னை அசிங்கமா பேசுறத கேட்டுக்கிட்டு இருக்க என்னால முடியாது. எனக்குள்ள ரத்தம் ஓடுது. அதுல மானம் ரோஷம்னு எல்லா உணர்ச்சியும் இருக்கு. திடம்னு நீ என்னென்னவோ பேசுறியே சுகுமார். மல்லிகா தலையில் கை வைத்து உட்கார்ந்து விட்டாள். எத்தனையோ வருஷமா நெருப்ப சுமந்த பூமி ஒரு நாள் திடும்னு எரிமலையின் வழியா வெடிக்கிறது இல்லையா? அது போல நானும் எத்தனையோ நாளா நெருப்பு வார்த்தைகளை விழுங்கிட்டு வந்தேன். இனிமேலும் தாங்காதுன்னு இன்னைக்கு வெடிச்சிட்ட. உன்னை யாரு என்ன சொன்னாங்க? யாரு என்ன சொல்லலைன்னு கேட்டா ரொம்ப பொருத்தமா இருக்கும் தெரியுமா? முத்தம்மாவில இருந்து கீழே தெரு கனகலட்சுமி வரைக்கும் எல்லாரும் சொல்றாங்க உனக்கும் பண்ணையாருக்கும் உறவுன்னு. அட கடவுளே! காதுகளை பொத்தி கொண்டாள். கண்கள் சூடான நீரை பொழிந்தன. உன் காதை பொத்திண்டா உனக்கு கேட்காம இருக்கலாம். ஆனா ஊர்ல எல்லாரும் காதை தீட்டிண்டு கேக்குறாங்க தெரியுமா? என் எதிரிலேயே உன்னை பத்தி பேசும்போது, அதுவும் ஒட்டுமொத்தமா பேசும்போது நானும் அப்படி இருக்கலாமோன்னு நம்ப வேண்டி வந்தா. சுகுமார்! விருட்டென்று எழுந்தவள் அவனை ஓங்கி அறைந்தாள். உனக்கு கோபம் வந்தா அரைஞ்சு தீத்துப்ப. ஆனா என் சந்தேகத்தையும் ஊரோட சந்தேகத்தையும் எப்படி தீக்க போற? அத சொல்லு. சுகுமார் வலிக்கும் கன்னத்தை பற்றி கொண்டான். அம்மாவின் ஆத்திரம் மொத்தமும் 5 விரல் வழியாக அவன் கன்னத்தில் இறங்கியதில் அவள் சமனப்பட்டிருந்தாள். குலுங்கி அழத்தான் அவளால் முடிந்தது. அழுது ஓய்ந்ததும் எழுந்தாள். இப்போ உன் சந்தேகம் தீரணும் இல்லையா? நான் என்ன செய்யணும் சொல்லு. அக்னியில குதிக்கணுமா? ராமர் ஊரார் பேச்சுக்காக சீதையை காட்டுக்கு அனுப்பினார். நாம ஊரார் வாயை அடைக்க ஊரை விட்ட போகணும். முடியுமா உன்னால? மல்லிகா ஒரு நிமிஷம் மலைத்தாள். சுகுமார், இதை உடனே செய்ய முடியாதுப்பா. நாம எதை நம்பி இந்த ஊரை விட்டு போறது சொல்லு. உன் படிப்பு வச்சு என்ன வேலையை எதிர்பார்க்க முடியும் சொல்லு. கூலி வேலை கிடைக்காது, அது போதும். ஒரு வேளை கஞ்சி குடிச்சாலும் மானமா வாழலாமே. சுகுமார், நீ சின்ன பிள்ளை. யாரோ எதையோ சொன்னாக்கா நாம அதுக்காக பயந்துகிட்டு ஓடணுமா சொல்லு. நாம ஓடுறதால தப்பு செஞ்சோம்னு நாமே நிரூபிக்கிற மாதிரி ஆயிடாது. நீ என்ன வேணா சமாதானம் சொல்லு. என்னால இங்க இருக்க முடியாது. உன்னையும் என்னையும் இந்த புனலூரை நம்பியோ பண்ணையாரை நம்பியோ ஆண்டவன் படைக்கல. சரி, இத்தனை வருஷமா அவர் போட்ட சோத்துல வளர்ந்தவன்டா நீ. இப்ப எவனோ சொன்னான்னு நன்றி விசுவாசம் இல்லாம பேசுறியே. படிச்ச படிப்புக்கு கொஞ்சமாவது ஆராய வேணாம்? சொல்றவனுக்கு என்ன, மாங்காய் புளிச்சதோ வாய் புளிச்சதோன்னு சொல்லிடுவான். நாம நாளையும் யோசிக்கணும் சுகுமார். தடாலடியா இன்னைக்கு ஒன்ன செஞ்சுட்டு நாளைக்கு தலையில கைய வச்சுக்க கூடாது. வாழ்க்கையில அனுபவப்பட்டவடா நான். என் பேச்ச கொஞ்சம் கேளுடா. இப்ப என்னதான் சொல்ற? பண்ணையார் உன்னை இன்ஜினியர் ஆக்கணும்னு நினைக்கிறார். அதை நிறைவேற்றி வச்சுடு.
அவர் ஆசைப்படுறத அவர் பிள்ளை நிறைவேற்றட்டும், நான் அவரோட பிள்ளை இல்லையே. சுகுமார்! மல்லிகா வீறிட்டாள். கண்கள் சிவந்து உதடுகள் துடித்தன. ஆனால் சுகுமார் அலட்சியமாக நின்றான். எப்ப நீயே என்ன சந்தேகப்பட்டுட்டியோ அப்ப நான் என்னோட கதையை சொல்லியே தீருவேன். யாருக்குமே என் நிலைமை ஏற்படக்கூடாதுடா, ஏற்படவே கூடாது. அம்மா, ஏதோ வாய் தவறி கேட்டுட்ட, வருத்தப்படாத. இனிமே கேட்க மாட்டேன். இன்னும் 2 நாள் எனக்கு ஸ்கூல்ல இருந்து டிசி கிடைச்சிடும். வெளியூர் போயிட்டா இனி எந்த ஜென்மத்துக்கும் உன் மனம் புண்படுற மாதிரி பேச மாட்டேன், போதுமா? வெளியூருக்கு போனாப்ல மனுஷங்க மனம் மாறிடும்னா நம்புற? பைத்தியக்காரா! இங்க பண்ணையார் மாதிரி வெளியூர்ல ஒரு பணக்காரர் இருக்கலாம். அவர் நம்ம கிட்ட பிரியமா இருக்கலாம். உனக்கு மறுபடி சந்தேகம் வரலாம். சுகுமார், என்னோட கதையை உன்கிட்ட எப்படியும் இன்னைக்கு சொல்லிடுறதா தீர்மானம் பண்ணிட்டேன். நீயும் தெரிஞ்சுக்க வேண்டிய வயசு வந்துட்ட. சுகுமார் தாயின் அருகே முழங்காலிட்டு அமர்ந்தான். மல்லிகா பெருமூச்சுடன் தன் கதையை, இல்லை இல்லை, வாழ்க்கையை பற்றி சொல்ல துவங்கினாள். பாலகோபால் மதுரை வந்து புனலூருக்கு போகும் பஸ்ஸுக்காக அரை மணி காத்திருந்தான். புலனூர் 2 டிக்கெட் என்று டிரைவர் ஏலம் கூவி கொண்டிருக்க பாலகோபால் ஓடி வந்து ஏறினான். புழுதி சாலையில் வண்டி லொடக் லொடக் என்று ஆடிக்கொண்டு சென்றது. கிட்டத்தட்ட 60 நிமிஷங்களை விழுங்கிய பிறகே புனலூரை வந்தடைந்தது. பஸ் ஸ்டாண்டில் இருந்து குறுக்கு பாதையில் இறங்கி நடந்தான். மேலத்தெரு கொஞ்சமும் மாறாமல் வழப்பமாகவே இருந்தது. நடுவில் இருந்த அவனுடைய வீடு கம்பீரமாக 2 கட்டு வீடாக இருந்தது. பெருமையாக நினைத்தான். நேராக தெருவின் வலது பக்கம் சென்றான். கோடியில் பிள்ளையார் கோயில் இருந்ததாக நினைவு இருந்தது. கதவு பூட்டியிருந்தது. கம்பி இடுக்குகளின் பின்னே ஒரு எவர் சில்வர் கிண்ணத்தில் விபூதியை விரல்களால் எடுத்து நெற்றியில் இட்டு கொண்டான். அப்பா தன்னை திருநீர் இட்டுக்கொள் என்று சொன்ன போதெல்லாம் லட்சியம் செய்யாதது நினைவில் வந்தது. வீடு வந்தான். பூட்ஸை கழற்றிவிட்டு தொண்டையை செருமினான். பண்ணையார் இப்போது சாய்வு நாற்காலியில் உட்கார்ந்து ஏதோ கணக்கு எழுதி கொண்டிருந்தார். தலையை நிமிர்த்தாமலே, யாருடா அது? சின்னானா? திருட்டு ராஸ்கல், படி ஏறப்படாதுன்னு சொன்ன இல்லையா? பாலகோபால் திடுக்கிட்டு நின்றான். நான் வந்து சின்னான் குரல் போல இல்லையே என்ற பண்ணையார் தலை நிமிர்ந்தார். ஏதோ சந்தேகம் தோன்ற சாய்வு நாற்காலியை புறக்கணித்து எழுந்தார். கணக்கு சிட்டைகள் மூளை கொன்றாக பறந்ததையும் கவனிக்காமல் மூக்கு கண்ணாடியை நன்றாக மேலேற்றி கொண்டே அடி அடியாக வைத்து அவன் மேல் வைத்த விழி வாங்காமல் முன்னேறினார். குமார் மாதிரி தெரியுதே. சே, இருக்காது. நெற்றி நிறைய திருநீர் பளிச்சிடுகிறதே. அப்ப குமார் இல்ல. உட்காருங்க. யார் வேணும் உங்களுக்கு? ஊருக்கு புதுசா? குமார், நான் உங்களோட குமார் தான்ப்பா. என்ன தெரியலையா? மனம் வருந்தி பேசுமவன் போல் பாலு பேச மறுபடி பண்ணையார் சந்தேக பார்வையை வீசினார். குமார் தான்னு குரல் சொல்றது கண்ணு சரியா தெரியறதில்ல, அதான். கணக்கு சீட்டைகளை எடுக்க குனிந்தார். நீங்க சிரமப்படாதீங்கப்பா, நான் எடுத்து தரேன். ஒரு நிமிஷத்தில் எல்லாவற்றையும் அழகாக அடுக்கி அவர் முன்னால் வைத்தான். அவருடைய வியப்பு அடங்குவதாக இல்லை. உட்காரு. என்ன திடீர்னு ஊர் ஞாபகம்? எத்தனையோ நாளா வரணும்னு தான், வர தைரியம் இல்ல. என்னைக்கு இருந்தாலும் போய்த்தானே தீரணும்னு கிளம்பி வந்த. உங்க உடம்புக்கு ஒண்ணும் இல்லையேப்பா. கனிவு, இதனாள் வரை மகனிடம் கண்டிராத கனிவு, கேட்டிராத கனிவு அவருக்கு குளிர்ச்சியாக இருந்தது. ஏதோ இருக்க. பட்டணத்துல என்ன வேலை பார்க்குற? நீங்க சொல்றத கேட்டிருந்தா நான் நல்லா படிச்சிருப்பேன், வேலையும் கிடைச்சிருக்கும். இப்ப என்னத்த சொல்றது? அப்ப நடந்த தவறுக்கெல்லாம் வருந்தினா மட்டும் காலம் திரும்பியா வரப்போகுது? கிடைக்கிற சம்பளத்துல வயிற்ற கழுவத்தான் முடியுது. பாதி நாள் பசியும் பட்டினியும் தான். தப்பு என் பேர்ல தான். பேண்ட் பைக்குள் இருந்த கர்ச்சீப் வராத கண்ணீரை கர்ம சிரத்தையாய் ஊற்றியது. தப்பு தன் பேர்ல தான். இது மாதிரி எல்லாம் சொல்லக்கூடியவனா இவன்? தான் செய்வதுதான் சரி என்று முரண்டு பிடிப்பவன் மாறி போய்விட்டானா? இளம் கன்றின் துடிப்பு மெல்ல மெல்ல அடங்கி போய்விடுமா? அப்பா, நீங்க தனியா இந்த வயசுல அல்லாடுறத கண்டா மனசுக்கு வருத்தமா இருக்குப்பா. எதுக்கு தனியா இருக்கணும்? என்னோட வந்து இருங்கப்பா. உங்களை கையோட கூட்டிக்கிட்டு போறேன்.
நீங்களே வயிறார சாப்பிட முடியலன்னு இப்பதானே சொன்ன. இதுல நான் வேறயா? சரி உட்கார். முதல்ல உன் உடம்பு தேவலையா அத சொல்லு முதல்ல. பண்ணையார் கேட்டதும் பாலகோபால் ஒரு நிமிஷம் தடுமாறி போனான். உடம்பா? எனக்கா? யார் இவரிடம் என்ன சொல்லியிருப்பார்கள் என்று புரியவில்லையே. சரி, இப்போது எப்படி ஏனும் சமாளித்தாக வேண்டும். இப்ப எல்லாம் சரியா போச்சுப்பா. எல்லாம் நீங்க செஞ்ச புண்ணியம் தான்ப்பா என்று சொல்லி வைத்தான். ரொம்ப சீரியஸா ஆஸ்பத்திரியில இருக்கிறேன்னு அவ சொன்னா. அவ சொல்லி 10 நாள் கூட ஆகல, புடுங்கி எடுத்த கிழங்கு மாதிரி வந்து நிக்கிறையே, அதான் ஆச்சரியமா இருக்கு. ஏதோ முருகனோட அருள், நல்லா இருந்தா சரிதான். அவ சொன்னாளா? யாருப்பா? இனிமேலும் பேச்சில் கண்ணாமூச்சி விளையாட முடியாது என்று தோன்றியது. அதுதான் உன் மனைவின்னு சொல்லிட்டு வந்தாளே, மாதவியா கண்ணகியா? மாதவி இங்க இங்க வந்தாளா? பாலகோபால் திடுக்கிட்டான். இதை அவன் எதிர்பார்க்கவில்லை. வந்தா, அவ சொல்லாத போனா எனக்கு என்ன தெரியும்? அவ வந்தது உனக்கு தெரியாதுன்னதும் சொன்னா. என்ன இருந்தாலும் அப்பா பிள்ளை உறவு விட்டு போகுமா? நீயே சொல்லு. உனக்கு உதவாத பணம், அதுலேயும் ஆபத்துக்கு உதவாத பணம் இருந்துதான் என்ன பிரயோஜனம் சொல்லு? இன்னைக்கு உன்னை உயிரோட பார்க்குற பாகியம் கிடைச்சதே, அது போதும்பா எனக்கு. அப்பா, நீங்க என்ன சொல்றீங்க? மாதவி கிட்ட பணம் கொடுத்தீங்களா? தீயை மிதித்தவன் போல பாலு குதித்தான். கொடுத்த 15,000 கொடுத்த, அதுக்கு என்னப்பா? மெதுவாக அப்பா சொல்ல பாலு தலையில் கை வைத்து உட்கார்ந்து விட்டான். பண்ணையார் அவனுடைய கவலையான முகத்தை பார்த்து அதிர்ச்சியடைந்தார். என்னப்பா, என்ன விஷயம் என்றார். மோச போயிட்டோம்பா. அவன் என் மனைவி இல்ல, எனக்கு எந்த உறவும் இல்லை. என்னோட கொஞ்ச நாள் பழக்கம். உங்களை பத்தி நான் சொன்னதை வச்சு இங்க வந்து நாடகம் ஆடி இருக்கா. நீங்களும் நம்பி பணத்தை கொடுத்துட்டீங்களேப்பா. நான் என்னப்பா செய்வேன்? பாசம் என் கண்களை மறைச்சுடுத்துப்பா. அவன் என்னையே மோசம் பண்ணிட்டாப்பா. அந்த வஞ்சகிய ஒரு நாள் பார்த்து கேட்காம விடுறதில்ல. போகுது போ, நடந்ததை பத்தி என்ன பேச்சு? இப்ப நடக்க வேண்டியதை பேசுவோம். இனிமே நீ என்ன பண்ண போற? மறுபடி மெட்ராஸ் போக போறியா, இல்ல இந்த ஊர்லயே இருக்க போறியா? பாலகோபால் யோசிப்பவன் போல நெற்றியை தடவிக்கொண்டான். என்னோட சின்ன வயசுல நீங்க எவ்வளவோ நல்லதனமா எனக்கு எடுத்து சொன்னீங்க. நான் உங்க பேச்ச மதிக்காததால எவ்வளவோ கஷ்டப்பட்டேன். கஷ்டங்கள் எல்லாம் என்னை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டது. வயசான காலத்திலேயாவது பெத்தவருக்கு மன நிம்மதியை கொடுக்கணும். அவர் அன்பா ஆதரவா நடத்தணும். உட்கார வச்சு உபசாரம் செய்யணும்னு நினைக்கிறேன்ப்பா. அப்பா, என்கிட்ட அதுக்கெல்லாம் பணம் இல்லாம இருக்கலாம். ஆனா ஆனா மனசு இருக்குப்பா. நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு உளறலா இருக்காப்பா? பண்ணையார் பாலகோபாலின் அருகில் வந்து உட்கார்ந்தார். அவன் தோள்களை ஆதரவாக பற்றினார். நீ உளறல குமார், உண்மையை சொல்ற, உள்ளத்தை துறந்து சொல்ற. இப்ப நீ பேசுறது கேட்டா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என் பிள்ளைன்னு ஊரார் முன்னால பெருமையா சொல்லி தலை நிமிர்ந்து நடப்பேன். ஆனா குமார், நான் பாவி குமார் என்று சொல்லி திடுமென்ற பண்ணையார் தலையில் அடித்து கொண்டு வேதனைப்படவும் கோபாலுக்கு ஒன்றும் புரியவில்லை. என்னப்பா நீங்க ஒரு பாவம் செஞ்சிருக்க மாட்டீங்க என்று அவர் கைகளை பற்றி கொண்டான். சொந்த பிள்ளை இருக்கும்போது என் சொத்து எல்லாத்தையும் தான தர்மத்துக்கும் கோயில் குளத்துக்கும் எழுதி வச்சுட்டனே, நான் பாவி இல்லையா சொல்லு? பாலுவுக்கு சொரேர் என்றது. கிழவன் சொல்வது நிஜமாக இருக்குமா, இல்லை நம்மை ஆழம் பார்ப்பதற்காக சொல்கிறானோ? நீ தடுக்கில் நுழைந்தால் நான் கோலத்தில் நுழைவேண்டா கிழவா. நீங்க செஞ்சதுல எந்த தப்பும் இல்ல. சொத்துக்காக பையன் உங்களை தேடி வந்ததா ஊர்ல யாரும் பேச வழி இருக்காது பாருங்கோ. பண்ணையார் பூரித்து போனார். தான் வைத்த சோதனையில் குமார் தேறிவிட்டதாக எண்ணினார். சொத்து உனக்கில்லை என்று சொன்னால் நல்ல பிள்ளை கூட வானத்துக்கும் பூமிக்குமாக குதிக்குமே. இவன் இப்போது கூட எவ்வளவு நிதானமாக பேசுகிறான். நிச்சயம் இவன் திருந்தி இருக்கிறான். முதலில் காயாக புளித்திருந்தவன் இப்போது பக்குவமாக கனிந்திருக்கிறான். இனி இவனை நம்பலாம் என்று தீர்மானித்தார். இனிமே நீயும் இங்கேயே இருந்துடலாமே, வேலை எதுவும் இல்லைன்னு சொல்ற. என்ன நான் சொல்றது? இதுவும் நல்ல யோசனையாத்தான் இருக்கு. நீங்க என்னோட இருக்கணும், இல்லை உங்களோட நான் இருக்கணும். சரி, எல்லாம் மெதுவா பேசுவோம். இப்ப நீ போய் குளி, சாப்பிட்டுட்டு கொஞ்சம் படுத்துக்க. ரயில்ல வந்தியா? இல்லப்பா, மெட்ராஸ்ல இருந்து பஸ்ல தான் வந்த. ரயிலை விட பஸ்ஸுக்கு சார்ஜ் கம்மி.
ரூபாயை எண்ணி பார்க்காம செலவழிக்க முடியுமாப்பா? பண்ணையாருக்கு கண்களில் ஜலம் ததும்பிற்று. எப்படி இருந்தவன் எப்படி மாறிப்போனான்! பணம் பணம் என்று பரப்பவனாயிற்றே. பாலகோபால் குளிக்கப் போனான். கிழவன் சுத்தமாக தன் வலையில் விழுந்து விட்டான் என்ற சந்தோஷம் அவனுள் எழுந்தது. மல்லிகா வாசல் தெளித்து கொண்டிருந்தாள். வானம் இளம் ஆரஞ்சு வண்ணத்தை காட்டியது. வெண்மேக துணுக்குகள் விரைவாக ஓடின. காலை வேளையின் குளிர்ந்த காற்று உடம்புக்கு இதமாக இருந்ததை ஒரு நிமிஷம் கண் மூடி அனுபவித்தபடி நின்றாள். என்னம்மா நின்னுகிட்டே தூங்குறீங்க? முத்தம்மாவின் குரல் அவளை திடுக்கிட வைத்தது. என்ன முத்தம்மா, பண்ணையார் வீட்டுக்கு இப்பதான் போறியா? வாசலே தெளிச்சாச்சு. ஐயா உங்களை பார்த்து சேதி சொல்லிட்டு வர சொன்னாரு, அதான் வந்தேன். அப்படி என்னடி பொழுது விடிஞ்சதும் விடியாததுமா? காலி பக்கெட்டை கீழே வைத்தாள். துடப்பத்தை எடுத்து கொண்டாள். பண்ணையார் ஐயாவோட பையன் ஊர்ல இருந்து வந்திருக்காரு. அவர் இருக்கிற வரையிலும் நீங்க வீட்டு பக்கம் வர வேண்டாம்னு சொல்ல சொன்னாரு. அப்படியா? அப்ப சாப்பாடு? சாப்பாட்டு இங்கேயே செஞ்சு வைங்க, நான் வந்து எடுத்துக்கிட்டு போறேன். ஏன், அவர் மகன் இருந்தா நான் வரக்கூடாதுன்னு ஏன் சொல்லணும்? ஐயா என்ன நினைப்ப சொன்னாங்களோ அவர் சொன்னாரு, நான் சொல்லிட்டேன். 7 மணிக்கு சமையலுக்கு சாமானெல்லாம் கொண்டு வரேன். வரட்டுமா? மகன் ஊரில் இருந்து வரதுக்கும் நான் அங்க போய் சமைக்க கூடாதுன்னு சொல்வதற்கும் என்ன சம்பந்தம்? என்னவோ, யார் கண்டது? சுகுமார் சொல்வது போல் இந்த ஊர் ஒட்டும் உறவும் இன்னும் 2 நாள் தானே. தான் இந்த ஊருக்கு வந்த கதையை நேற்று சுகுமாரிடத்தில் சொல்ல நேர்ந்தது மறுபடி இன்றும் நினைவலைகளாய் நெஞ்சக்கரையில் மோதியது. மல்லிகா நல்ல அழகி, சுமாரான வசதி படைத்த குடும்பத்தில் மூத்த பெண்ணாக பிறந்தவள். அவளை அடுத்து 2 தங்கைகள், ஒரு தம்பி. தந்தை கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருந்தார். தாய் பள்ளி ஆசிரியை. மறைமலை நகரில் சொந்த வீடு. மல்லிகா 10வது முடித்துவிட்டு டைப் ரைட்டிங் கற்கலானாள். இன்ஸ்டிடியூட் போற வழியில் பல முறை வாலிபன் ஒருவனிடம் பார்வை பரிமாற்றங்கள் ஏற்பட்டன. மல்லிகாவின் இளம் நெஞ்சில் நடுக்கமும் ஆவலும் தோன்றின. வாலிபனை பார்க்க அச்சமும், பார்க்காமல் இருக்க முடியாத வேதனையும் அடைந்தாள். பார்வையில் இருந்து அவன் சிரிப்புக்கு தாவினான். நாள்கள் உருண்டோட சிரிப்பு பேச்சாக மலர்ந்து சந்திப்புகளுக்கு வழி செய்தது. ரகசிய சந்திப்புகளில் ஏற்படும் த்ரில் மல்லிகாவுக்கு புதுமையாக இருந்தது. அவனில் மயங்கி அவன் பேச்சில் இறங்கினாள். அவனை பற்றி முழுமையாக ஒன்றையும் தெரிந்து கொள்ளாமலே இருவரும் கல்யாணம் செய்து கொள்ள தீர்மானித்தனர். தனக்கு உற்றார் உறவினர் என்ற யாருமே இல்லை என்றான். நீதான் என் ஒரே உறவு என்ற தேன் தடவிய வார்த்தைகளில் மல்லிகா மயங்கி போனாள். தாய், தந்தை, சகோதரி என்று எல்லோரையும் ஒட்டு மொத்தமாக துறந்துவிட்டு கட்டிய புடவையுடன் அவனை தேடி வந்துவிட்டாள். மஞ்சள் கயிறை தாலியாக கட்டினான். அதுவும் அவனுடைய ஒற்றை அறையிலேயே. இல்லறத்துக்கான லைசன்ஸ் என்றுதான் அவன் தாலியை மதித்திருக்க வேண்டும். எங்கோ வேலைக்கு போனான். ஒவ்வொரு முறை கேட்கும் போதும் ஒவ்வொரு வேலை சொன்னான். எப்படியோ அவன் கையில் பணம் புரண்டு கொண்டிருந்தது. 2 வேளை வயிறார சாப்பிட முடிந்தது. கட்டிய கணவனின் அன்பும் இருக்கவே மல்லிகா கவலை என்ற ஒன்றை மறந்தே போனாள். தாய், தந்தை, தங்கைகளின் நினைவு எப்போதாவது வரும். வந்து ஒன்றும் பயனில்லை என்று அடக்கி விடுவாள். கல்யாணமான 3ஆம் மாதம் மல்லிகா கருத்தரித்தாள். உனக்கு எத்தனை வயசு மல்லி? 19 வயசு. எனக்கு 26 வயசு. நமக்கு இதுக்குள்ளேயே குழந்தை தேவையா? இருக்கட்டுமே, ஒன்று பிறந்ததும் அடுத்ததை தள்ளி போட்டுக்கலாமே. சரி என்றான் அக்கறையாக. டாக்டரிடம் காட்டினான். 5ஆம் மாதம் வளை சூட்டினான். புது புடவை வாங்கி தந்தான். 7ஆம் மாதமும் பிறந்தது. வெளியூரில் ஒரு முக்கியமான விஷயமா போக வேண்டியிருக்கு. ஐயோ, என்னை தனியா விட்டுட்டா போக போறீங்க? வேற வழி? நானும் வரங்க. உன் உடம்புக்கு ரயில் பிரயாணம் ஒத்து வருமா? 9 மாச பிள்ளைத்தாச்சி எல்லாம் போறாங்க. எனக்கு 7 மாசம்தானே ஆறது. உங்க கூட வர்றனே. அவனை கட்டாயப்படுத்தி அழைத்து போக வைத்தாள். வேறு வழி இல்லாமல் அவனும் சம்மதித்தான். ரயில் பயணம், வெகு நாள் கழித்து செய்ய போகும் குதூகலம். அவள் உடம்பெங்கும் உற்சாகம் பெருகியது. புளி சாதம், தயிர் சாதம் கட்டி வைத்தாள். மாலை மயங்கும் நேரத்தில் இருவருமாக ரயில்வே ஸ்டேஷன் வந்து சேர்ந்தார்கள்.
மழை காலமானதால் ரயிலில் பயணம் செய்வோரின் எண்ணிக்கை குறைவாகவே இருந்தது. இடம் கிடைத்து வண்டியில் அமர்ந்தார்கள். அவர்கள் எதிர் இருக்கைகள் காலியாக கிடந்தன. இரவாயிற்று. ஏதேதோ பேசியபடியே மல்லிகா சாப்பிட்டாள். அவன் ஏதோ யோசனையில் இருந்தான். என்னங்க யோசனை? அவன் தோளை தொட்டு உலுப்பினாள். உன்னை எங்க விட்டுட்டு போறதுன்னு தான் யோசனை. சாதம் தொண்டையில் அடைத்து விக்கியது. என்ன சொன்னீங்க என்றாள். பயம் விழிகளில் தெரிந்தது. நான் ஆபீஸ் விஷயமா வெளியே போவேன் வருவேன். அப்போ உன்னை எங்க விட்டுட்டு போறதுன்னு யோசனை. ஹோட்டல்ல தானே தங்க போறோம். நீங்க வர்ற வரைக்கும் ஏதாவது படிச்சுக்கிட்டு நேரத்தை ஓட்டிடுவேன். இது ஒரு கவலையா? சரி சரி தூங்கலாம். விடிகாலை 4 மணிக்கெல்லாம் திருச்சி வந்துடும். முழிச்சுக்கிட்டு எழுந்திருக்கணும். எனக்கு படுத்தா நல்லா தூக்கம் வந்துடும். நீங்க தான் எழுப்பணும். சீதனமான சிரிப்பு ஒன்றுடன் மல்லிகா கணவனை பார்த்துவிட்டு படுத்தாள். ரயில் தாலாட்டில் உடனே அயர்ந்து தூக்கி போனாள். சுளீரென்று வெயில் முகத்தில் அடிக்கவும் பதறிக்கொண்டு மல்லிகா எழுந்தாள். அடடா, திருச்சியில் இறங்க வேண்டும்னு சொன்னாரே, இது என்ன ஊரோ ஒன்னும் தெரியலையே. கடவுளே என்று தன்னை நொந்தபடி என்னங்க என்றாள். ஒருவேளை எழுந்து காஃபி வாங்க போயிருப்பாரோ? எதற்கும் கீழே இறங்கி பார்க்கலாம் என்று மல்லிகா இறங்கினாள். உடம்பு பதற்றத்தில் தள்ளாடியது. பயத்தில் வியர்வையில் குளித்தாள். அழுகை வெடித்து வர காத்திருந்தது. கணவனைப் போல வெள்ளை பேண்ட் அணிந்தவர்களின் பின்னால் ஓடி ஏமாந்தாள். இவள் வயிற்றை சாய்த்து கொண்டு லொங்கு லொங்கென்று ஓடுவதையும் பதற்றப்படுவதையும் பார்த்தபடியே பிளாட்பாரத்தில் பெஞ்சியில் ஒரு முதியவர் உட்கார்ந்திருந்தார். களைத்து போய் அவள் வாயை மூடிக்கொண்டு அழுவதை காண அவருக்கு பொறுக்கவில்லை. ஏமா அழற? அடடே, உன் கூட வந்தவரை தேடுறியா? அவரு ராத்திரியே அரியலூர்ல இறங்கிட்டாரேம்மா என்று டிடிஇ சொல்லவும் மல்லிகா மயக்கமானாள். முதியவர் ஓடி சென்று அவளுக்கு தனது மேல் துணியால் விசிறினார். உங்களுக்கு தெரிஞ்சவங்களா ஐயா? டிடிஇ கேட்க. ஆமாம் சார் என்றார் இயல்பாக. ஏனோ இவளுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இயல்பாகவே தோன்றியது. யாரோ தண்ணீர் தெளிக்க மல்லிகா எழுந்து உட்கார்ந்தாள். சுற்றும் முற்றும் பார்த்தாள். மறுபடியும் அழத் துவங்கினாள். அழாதம்மா, உனக்கு யாரும் இல்லையா? எங்க கூட மதுரைக்கு வர்றையா? நான் உன்னை பெத்தவ மாதிரி. கண்ணீர் நிறைந்த கண்களுடன் அவரை ஏறிட்டாள். கபடமற்ற நேருக்கு நேரான அவருடைய பார்வையில் தந்தையின் பாசமும் பரிவும் பிரதிபலித்தது. அப்பாவையும் அம்மாவையும் விட்டுட்டு வந்ததற்கு தனக்கு இந்த தண்டனை வேண்டியதுதான். இதை நானே அனுபவிக்க வேண்டும். உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? என் தலைவிதியை நான் அனுபவிச்சுதானே ஆகணும். இதுல எனக்கு ஒன்றும் சிரமமே இல்லை. ஆண்டவன் புண்ணியத்துல உன்னை போல 10 பேரை என்னால காப்பாற்ற முடியுமா? அதனால தான் சொல்ற, எனக்கும் யாரும் இல்லை. நீ துணையா இருந்து எனக்கு வயசான காலத்துல ஒரு ஆறுதலா பேரனோ பேத்தியோ பெத்து கொடுப்பியா? மல்லிகாவின் நெஞ்சில் நன்றி ததும்பி வழிந்தது. கண்களை துடைத்து கொண்டு அவரை ஏறிட்டாள். நான் சொன்னது உனக்கு பிடிக்கலன்னா வேணாம். என் கூட வரதுக்கு சம்மதம்னா தோ கிளம்ப போற ரயில்ல நான் போக போறேன். நீயும் என் கூட வரலாம். மல்லிகா யோசிக்கவே இல்லை. கிடைத்த பச்சைக்கோலை பிடித்து கொண்டு உயிர் வாழ்வது இப்போது முக்கியம். இவ்வளவு பெரிய ஜன சமுத்திரத்தில் அவரும் காட்சி பொருளாகத்தான் தன்னை பார்க்கிறார். அவரும் காட்சி பொருளாகத்தான் தன்னை பார்க்கிறார்களே தவிர கனிவு பார்வையோடு நோக்குபவர்களே இல்லை எனலாம். கனிவோடு பரிவும் சேர தன்னுடன் அழைத்து செல்கிறேன் என்று சொல்லும்போது அதை தட்டி விடுவது புத்திசாலித்தனம் அல்ல. கேட்பவர் இளைஞராக இருந்தால் யோசிக்க வேண்டும். இவரோ வயதானவர். உடன் போவோம். நம் எதிர்காலம் நம் கையில். யாரும் எதையும் நாசப்படுத்த விட மாட்டேன். திடமான நெஞ்சுடன் அவருடன் வண்டியில் ஏறி அமர்ந்தாள். அன்றைக்கே அவருடைய நிழலில் வந்தவள்தான். இன்று வரை வாழ்க்கையில் துக்கம் தெரியாமல் தான் காப்பாற்றி வருகிறார். அவரை சுகுமார் புரிந்து கொள்ள மறுக்கிறானே என்று ஆயாசமாக இருந்தது. முத்தம்மா பாத்திரம் தேய்த்து கொண்டிருந்தாள். சின்னையாவா, நீங்க ரொம்பவே மாறிட்டீங்க ஐயா. அப்படியாவா இருப்பாங்க? சின்ன பையனாவே இருப்பேன்னு நினைச்சியா? அதுக்கு இல்ல, ஆர்ப்பாட்டம் பண்ணுவீங்களே, இப்ப அடங்கி ஒடுங்கி. அது சரி, சாப்பாடு போடும்போது அப்பா ஏதோ சொல்றப்ப ஐயோன்னு மெதுவா சொல்லிட்டு வாயை பொத்திண்டியே, என்ன விஷயம்? ஒண்ணுமில்லைங்க, அதை நீங்க கவனிச்சிட்டீங்களா?
ஏதோ இருக்கு, சொல்லு. சொல்றேங்க. நீங்க பெரிய ஐயாவோட மகன். அவரை பத்தி உங்ககிட்ட சொல்றதுன்னா கொஞ்சம் பயமா இருக்குங்க. இதுல என்ன பயம் முத்தம்மா? அப்பாவோட நீ இத்தனை வருஷமா இருக்க, நான் இப்பதான் வந்திருக்கேன். அதனால உனக்கு என்னை விட அவரை பத்தி தெரிஞ்சிருக்கும். அதை என்கிட்ட சொல்றதுல ஒரு தப்பும் இல்லை. நீ தைரியமா சொல்லு. இந்த வீட்டுக்கு வந்து தினம் சமையல் செய்யறாங்களே, அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு பெரிய ஐயா சொன்னது சுத்த பொய். பொய்யா? எதுக்காக இந்த சின்ன விஷயத்துக்கு பொய் சொல்லணும்? முழுக்கவும் கேளுங்க சின்னையா. இன்னைக்கு காலையில நான் வந்ததுமே பெரிய ஐயா கூப்பிட்டாரு. முத்தம்மா, இன்னைக்கு சமையல் செய்ய நம்ம வீட்டுக்கு அந்த அம்மா வர வேண்டாம், ஊர்ல இருந்து பையன் வந்திருக்கான்னு சமாச்சாரம் சொல்ல சொன்னாரு. நானு அவங்க கிட்ட அதை போய் சொன்னேன். சமையல் செய்ய எல்லாம் கொண்டு போய் கொடுத்தேன். சமைச்சு வச்சிருந்தாங்க, போய் வாங்கியாந்த. கதை இப்படி இருக்கும்போது பண்ணையார் ஐயா உங்ககிட்ட இது மாதிரி சொன்னா எனக்கு திக்குன்னு இருக்குமா இருக்காதா? நீங்களே சொல்லுங்க. இருக்கும். ஆனா இவர் ஏன் இப்படி சொன்னார்னு தான் புரியலையே. உங்களுக்கு புரியாம இருக்கலாம், எனக்கு புரியுது சின்னையா. அவளுக்கும், அதான் அந்த சமயக்காரிக்கும் உங்க ஐயாவுக்கும் தொடுப்பு இருக்குன்னு ஊர்ல எல்லாரும் ஒரு வாய் கொண்டாப்புல பேசிக்கிறாங்க. அவளுக்கு 17 வயசுல ஒரு பிள்ளை இருக்கான். உங்க பக்கத்துல நிக்க வச்சா உங்க உடம்பரப்பு மாதிரி இருப்பா. பாலகோபாலின் கோபம் விசிறி விடப்பட்டது. பொறி பறந்தது. அப்படியா சொல்ற? நான் சொல்றது என்ன, கண்ணால பாக்குறவங்க யாரா இருந்தாலும் அப்படித்தான் சொல்றாங்க. அழுத்தமாக சொன்ன முத்தம்மாவுக்கு திடும் என்று நெஞ்சில் திகில் கவியது. பண்ணையாரை பற்றி அவர் பிள்ளையிடமே சொல்கிறோமே, இது ஏதாவது விபரீதமாகிவிட்டால்? சின்னையா, நான் இவ்வளவும் ஏதோ தெரியாம சொல்லிட்டேன். நீங்க யார்கிட்டயும் நான் சொன்னதா சொல்லிட மாட்டீங்களே? காட்டிக்கவே மாட்டேன், நீ தைரியமா இரு. முத்தம்மா நிம்மதியாக மூச்சு விட்டாள். பாலகோபால் நல்ல பிள்ளையாக கூடத்தில் வந்து அமர்ந்தான். அவன் மனதிற்குள் திட்டங்கள் உருவாகி கொண்டிருந்தன. பாலகோபால் அன்றைய காலை பத்திரிகையில் மூழ்கியிருந்தான். கொலை, கொள்ளை, அரசியல் மோசடிகள் என்ற எல்லாவற்றையும் மேலோட்டமாக படித்தான். அலுப்பாக இருந்தது. சினிமா செய்திகள் பக்கம் கண்களை ஓடவிட்டான். சின்னதாக ஒரு பெட்டி செய்தி அவனை கவர்ந்தது. படித்தான். டைரக்டர் ஜெயராஜன் மின்னல் மோகினிகள் சண்டை காட்சியும் கிளைமாக்ஸ் காட்சியும் நாளை வண்டிப்பட்டியில் படமாக போவதை ஜெயராஜன் சொல்லியிருந்தார். வண்டிப்பட்டி புனல் ஊரில் இருந்து மதுரை போகும் பாதையில் இருக்கும் சிற்றூர். பாறைகளும் வயல்வெளிகளும் தோப்புகளும் சூழ்ந்த ரம்யமான கிராமம். அங்கே படப்பிடிப்புக்கு டைரக்டர் ஜெயராஜன் வந்தால் நிச்சயம் மாதவியும் உடன் வருவாள். பத்திரிகைகள் தான் இவர்கள் இருவருடைய காதலையும் பற்றி கிசுகிசுக்கிறதே. சண்டாளி, அவனையாவது உண்மையா காதலிக்கிறாளா, இல்ல அதுவும் நடிப்புதானா? அவனையும் விட பெரிய கொம்பு கிடைச்சா பிடித்து கொண்டு தாவுவாளா, இல்லை அந்தஸ்து வந்ததும் இவனையே உதறி விடுவாளா என்னவோ, யார் கண்டது? மாதவி எதையும் செய்யக்கூடிய கிராதகிதான். அவளுடைய உடம்பை பார்த்து மயங்கி போன எனக்கு இதுவும் வேண்டும், இன்னமும் வேண்டும். வண்டிப்பட்டிக்கு போய் மாதவியை பார்த்து நாக்கை பிடுங்கிக் கொள்வது போல கேட்டால் என்ன? அவளுடைய ஏமாற்ற வேலைகளை ஊர் அறிய செய்ய வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தான். அப்பா என்ன செய்கிறார் என்று பார்த்தான். குளித்துவிட்டு தும்பை பூ போன்ற வேட்டியை உடுத்தி கொண்டு வருவது தெரிய, எங்கேயாவது வெளியில போறீங்களாப்பா? மதுரை வரைக்கும் போகணும், ஒரு ஜோலி இருக்கு. மேல் துண்டை எடுத்து காதோரங்களை துடைத்தபடி சொன்னார். நீங்க எதுக்குப்பா அலையணும்? என்கிட்ட சொன்னா செய்ய மாட்டேனா? என்ன செய்யணும் சொல்லுங்க, செய்துட்டு வரேன். பத்திரிகையை மடித்து விட்டு எழுந்தான். பண்ணையாரின் முகத்தில் ஆனந்தம் பரவியது. செய்வ, சரி, நீயே போ. பேங்க்ல கொஞ்சம் பணம் கட்டணும். வருஷா வருஷம் மீனாட்சி கோயிலுக்குன்னு 500 ரூபாய் ஒதுக்கி வைப்ப. இந்த வருஷம் என்னவோ போய் கொடுக்க முடியல. இன்னைக்கு அதையும் கொடுத்துட்டு வரலாம்னு தோணுச்சு. சரி, நீ போய் குளிச்சுட்டு வா, எல்லாம் தயாரா எடுத்து வைக்கிற. பாலகோபால் குளிக்க போனது முத்தம்மாவிடம் சொல்லி மல்லிகா வீட்டில் இருந்து பலகாரம் வாங்கி வர சொன்னார். பேங்கில் கட்ட வேண்டிய பணம், அதற்கான சலான், பாஸ்புக் எல்லாம் எடுத்து வைத்தார். பாலகோபால் மாதவியை பார்த்துவிட வேண்டும் என்றும் நினைத்து கொண்டான். சுறுசுறுப்பாக குளித்துவிட்டு காஃபி டிஃபனை முடித்து கொண்டு அப்பாவிடம் செய்ய வேண்டியவற்றை கேட்டுக்கொண்டு பணத்தோடு கிளம்பினான். சின்னான வண்டி கட்ட சொல்றேன் இரு என்றார் பண்ணையார். வேண்டாம்ப்பா, இந்த ரோட்ல மாட்டு வண்டி லொட்டு லொட்டுன்னு தலையில இடிச்சுக்கிட்டு கஷ்டமா இருக்கு. இப்பதான் பஸ் போறதே, எதுக்கு சிரமம்?
தான் வண்டிப்பட்டி போய் மாதவியை பார்ப்பது யாருக்கும் தெரிய வேண்டாம் என்றே பாலகோபால் விரும்பினான். பஸ் பிடித்து வண்டிப்பட்டிக்கு டிக்கெட் எடுத்தான். நல்ல வேளையாக பஸ்ஸில் புனலூர் வாசிகள் எவருமே இல்லை என்பது ஆறுதலாக இருந்தது. மாதவியை நினைக்கையில் நெஞ்சு கொதித்தது. நய வஞ்சகி எப்படியெல்லாம் நடித்து ஏமாற்றினாள், எப்படியெல்லாம் தன்னை பயன்படுத்தி கொண்டாள். காலை சூரியன் மெல்ல மெல்ல உச்சியை நோக்கி பயணம் போனான். மேகமூட்டமாக இருந்ததில் வெப்பம் உரைக்காமல் சில் என்று காற்றடித்தது. வண்டிப்பட்டி வந்தது. இறங்கினான். பஸ் நிலையம் பொட்டல் காட்டில் இருந்தது. எதிரில் இருந்த பெட்டிக்கடையில் சிகரெட் வாங்கினான். சில நாள்களாக அனுபவிக்காத நிக்கோட்டின் புகை நெஞ்சு கூட்டுக்குள் பரவி சுறுசுறுப்பை தர, இன்னைக்கு இந்த ஊர்ல ஷூட்டிங்னு சொன்னாங்களே, எங்க என்று பங்க் கடை இளைஞனை கேட்டான். தோப் பக்கம்தான் ஷூட்டிங் இருக்கும், ஆனா எனக்கு ஒருத்தரையும் காணமே என்றான். பாலகோபாலுக்கு ஏமாற்றமாக இருந்தது. கையில் இருந்த தோல் பை கனத்தது. எதற்கும் ஊருக்குள் போய் பார்ப்போம் என்று நடந்தான். 1/2 கிலோமீட்டர் நடந்திருப்பான். வேன் ஒன்று அவனை கடந்து வேகமாக சென்றது. ஸ்டுடியோ பெயர் பொறித்திருந்த வேன். பாலகோபால் வேகமாக நடந்தான். வாழைத்தோப்புகள், அதற்கு முன்னே தெரியும் பாறையின் பக்கத்தில் வேன் நின்றது. அதில் இருந்து 4-5 ஆட்கள் இறங்கினார்கள். வேனின் திறந்த கதவு வழியாக கேமரா ஸ்டாண்டுகள், ரிப்ளெக்டர்கள் தெரிந்தன. 4 பேரும் சிகரெட் பற்ற வைத்தபடி நின்றிருக்க பாலகோபால் அவர்களை நெருங்கினான். இன்னைக்கு டைரக்டர் ஜெயராஜன் ஷூட்டிங்னு சொன்னாங்களே, நான் அவரோட விசிறி. அவர் எப்போ வருவாரு? பகல் 1 மணிக்கு மேலதான் வருவாங்க. மெட்ராஸ்ல இன்டோர் ஷூட்டிங் முடிஞ்சு வருவாங்க. இங்க 2 ஷாட் தான், கிளைமேக்ஸ் மட்டும்தான். முடிச்சுட்டு இன்னைக்கே கிளம்பிடுவோம். அடுத்த மாசம் படம் ரிலீஸ் ஆகிறதா டேட் கொடுத்துட்டார் இல்லையா என்றான் பாலகோபால். ஆமாம் என்று கூறியவன் சிநேகமாக சிரித்தான். பாலு கை கடிகாரத்தை பார்த்தான். 10:30 தான் ஆகிறது. அதற்குள் மதுரை போய் வந்து விடலாம் என்ற முடிவுக்கு வந்தவனாக, சரி சார், நான் அப்புறமா வரேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினான். மதுரைக்கு பஸ் பிடித்தான். அப்பா சொன்ன வங்கிக்கு போய் பணத்தை கட்டினான். கோவிலுக்கு போகும் வழியில் ஒரு மின்னலான யோசனை அவனுக்கு உதிர்த்தது. அப்பா உயில் எழுதி வச்சதா சொன்னாரே, அப்பாவுடைய வக்கீல் வாதிராஜ் மேலமாசி வீதியில தானே இருக்கிறதா சொல்வார். வக்கீலை போய் பார்த்தால் என்ன? தோன்றியதும் செயலாக்கினான். எதிரில் வந்த பெரியவரிடம் சென்றான். இது மேலமாசி வீதி தானே, இங்க வக்கீல் வாதிராஜ் எங்க இருக்கார்னு தெரியுமா என்றான். வாதிராஜா எம் பிள்ளைதான் என்றார் வாயெல்லாம் பல் இல்லாமல் அகலத் திறந்து. அதிர்ஷ்டம் தன் பக்கம் என்பதற்கு இந்த ஒரு சான்று போதுமே என்று எண்ணினான். சந்தோஷத்தில் விசில் அடிக்க வேண்டும் என்று தோன்றியது. 7ஆம் நம்பர் வீடு. நேரா போனா வலதுகை பக்கம் வரும். ரொம்ப நன்றி பெரியவரே. யாரோ பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை என்று பெரியவர் நினைத்து கொண்டார். 7ஆம் எண் வீட்டின் முன் நின்றதுமே வயதான பெண்மணி அடக்க ஒடுக்கமாக வந்து கதவு திறந்தாள். வக்கீல் வாதிராஜ் இருக்காரா? இருக்கா, உட்காருங்கோ. நாற்காலியை காட்டிவிட்டு உள்ளே போனாள். கையை துடைத்து கொண்டு வாதிராஜ் வந்தார். 55 வயதில் தலை வழுக்கையுடன் மூத்த தோற்றம் காட்டினார். வேட்டியும் மணியனும் அணிந்திருந்தார். நெற்றியில் சந்தன கீற்று. சராசரி இந்திய உயரம். வணக்கம் சார், நான் புனலூர் பண்ணையார் பரந்தாமனுடைய பையன். என் பேர் பாலகோபால். அப்படியா? நீ விடலையா இருந்தப்போ ஒரு தடவை ஊருக்கு வந்திருக்க. இப்ப அடையாளம் தெரியாம ஜென்டில்மேனா வளர்ந்துட்ட. சிரித்தார். ஒழுங்கில்லாத பற்கள் பார்ப்பவரை பயமுறுத்தின. இப்ப எங்க இருக்கேள்? என்ன பண்றேள்? நாற்காலியில் அமர்ந்து கொண்டார். டேபிள் டிராயரை திறந்து ரோஜா பாக்கு பொட்டலம் பிரித்து வாயில் போட்டு கொண்டார். நான் மெட்ராஸ்ல பெரிய பிசினஸ் பண்றேன். நீங்க 17 வயசுல வீட்டை விட்டு ஓடினவர் இல்லையா? இந்த மாதிரி ஓடினவா எல்லாம் எதிர்காலத்துல பிரமாதமா வந்துடுறா. நல்ல வசதி, வீடு, கம்பெனி, ஷேர் இருக்கு. அப்பா உயில் எழுதிட்டதா சொன்னார். என் பேருக்கு எழுத வேண்டாம், தான தர்மத்துக்கு, கோயில் குளத்துக்கு எழுதுங்கன்னு சொன்னேன். அவர்கிட்ட கேட்டா சரியா சொல்ல மாட்டேங்கிறார். அதான் உங்ககிட்ட கேட்கலாம்னு. அப்பா உயில் எழுதிட்டார், ஆனா அவர் நீங்க சொல்றாப்புல எழுதல. பீரோவை திறந்து அடுக்கி வைத்திருந்த பேப்பர்களில் இருந்து ஒன்றை உருவி எடுத்தார். இப்ப சமீபத்துல தான் எழுதினார். ஒருத்தரோட உயிலை இன்னொருத்தர்கிட்ட சொல்லக்கூடாது. ஆனாலும் நீங்க அவரோட பிள்ளைங்கிறதால சொல்ற.
அப்பா தன்னோட ஸ்தாவர சங்கம சொத்துக்கள் எல்லாத்தையும் சுகுமாருங்கிற பேர்ல தான் எழுதியிருக்கார். தான தர்மத்துக்கு எழுதல. அவ்வளவு போதும் சார். அப்பாவோட சொத்து முழுவதும் சுய சம்பாத்தியம். அவர் இஷ்டம் போல யாருக்கு வேணும்னாலும் எழுதட்டும். எனக்கு ஆட்சேபனை இல்ல. எனக்கும் சுய உழைப்பும் அதனால கிடைச்ச லாபங்களும் இருக்கு. அப்பாவோட சொத்துக்கு உரிமை கொண்டாடுற எண்ணமும் எனக்கு இல்ல. ஏன்னா நான் அவருக்கு எதுவுமே செய்ததில்ல மகன்கிற முறையில. சரி சார், தேங்க்யூ. நான் கேட்ட விஷயம் ரகசியமாகவே இருக்கட்டும் என்று பாலகோபால் வாதிராஜை புன்னகையுடன் பார்த்தான். புரியறது. வாதிராஜுக்கு உலக ஞானம் அத்துப்படி. கற்றை நோட்டுகள் துருத்தி கொண்டிருந்த பர்ஸை எடுத்து ஒரு 100 ரூபாய் நோட்டை எடுத்து வாதிராஜிடம் நீட்டினான். பக்கா ஜென்டில்மேன் என்று வாதிராஜ் முணுமுணுத்தார். பாலகோபாலின் உள்ளம் எரிமலையின் அடிவார குழம்பு போல கொதித்தது, குமுறியது. கோயிலுக்கு போகும் எண்ணத்தை கைவிட்டு பஸ் ஸ்டாண்ட் நோக்கி போனான். மல்லிகாவுக்கு காலையில் இருந்தே மனசு சரியாக இல்லை. சுகுமார் பண்ணையாரிடம் சொல்லிக் கொள்ளாமலேதான் ஊரை விட்டு போக வேண்டும் என்கிறான். மல்லிகாவின் மனம் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. வாயும் வயிறுமாக அன்றைக்கு ரயில் நிலையத்தில் பயமும் நடுக்கமுமாக நின்ற நிலையை இப்போது நினைத்தாலும் வயிற்றை கலக்கியது. அன்றைய தினம் பண்ணையார் மட்டும் அதே ரயிலில் வந்து தன்னை காப்பாற்றி தைரியம் சொல்லி தன்னுடன் அழைத்து செல்லாமல் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் என்று யோகிக்கவே நெஞ்சு நடுங்கியது. இளம் வயது, அனாதரவான நிலை, இரவு நேரம், எல்லாவற்றையும் விடவும் தெரியாத ஊர், எத்தனை வல்லூறுகளின் பார்வைகளையும் கழுகுகளின் குத்தல்களையும் தான் ஏற்க வேண்டி வந்திருக்குமோ? யார் கண்டது? உலகத்தில் ஒரு இளம் பெண் தன்னந்தனியாக பயமில்லாமல் வாழவா முடியும்? இந்த உலகத்தில் பண்ணையாரை போன்ற நல்லவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை இந்த சமுதாயம் சும்மா விட்டு விடுவதில்லையே. அவர்கள் பேரில் ஏதாவது பழி போடத்தானே செய்கிறது. இத்தனை வருஷங்களாக அவரும் தான் தங்களை எவ்வளவு அன்போடும் ஆதரவோடும் காப்பாற்றி வந்திருக்கிறார். அதற்கு நன்றி சொல்லிவிட்டு போவதுதானே முறை. சுகுமார் சின்ன குழந்தை. மனிதர்களின் தராதரத்தை அறியும் பக்குவம் இன்னும் அவனுக்கு ஏற்படவே இல்லை. யாரோ எவரோ பொழுது போகாமல் ஏதோ சொன்னார்கள் என்ற கோபத்தில் குதிக்கிறான். ஆனால் அதையும் அலட்சியப்படுத்தி விட முடியாது. இருக்கும் ஒரே ஆதரவு சுகுமார் தானே. அவனுடைய நல்லெண்ணமும் அன்பும் தன் மீது மாறாமல் மறையாமல் இருக்கும்படி பார்த்து கொள்வதல்லவா முக்கியம். பண்ணையாருக்கும் வயதாகிவிட்டது. இனி அவருடைய பிள்ளையின் ராஜ்யம்தான். பண்ணையாரைப் போலவே அவரும் தங்களிடம் ஆதரவு காட்டுவார் என்று எதிர்பார்க்க முடியாது. எதிர்பார்ப்பது நியாயம் இல்லை. அவர்களே கழுத்தை பிடித்து நெட்டி தள்ளுவதற்கு முன்பு மரியாதையாக போய் விடுவது இருவருக்குமே நல்லதுதானே. எது எப்படியானாலும் போவதற்கு முன்பு பண்ணையாரை பார்த்து பேசி போய்விட்டு வருகிறேன் என்று சொல்லி அவருடைய ஆசையுடன் கிளம்புவதுதான் நல்லது என்று மல்லிகாவுக்கு பட்டது. சுகுமார் டிசி வாங்கி கொண்டு பள்ளியில் இருந்து வர மதியமாகிவிடும். அதற்குள் பண்ணையாரை போய் பார்த்துவிட வேண்டும் என்ற முடிவுடன் மளமளவென்று சமையலை முடித்தாள். முத்தம்மா கொடுத்து விட்டு போன காய்கறிகள் கொஞ்சம் மிச்சம் இருந்தன. அதையும் ஒரு பையில் போட்டாள். டிஃபன் கேரியரில் சாப்பாட்டையும் எடுத்துக்கொண்டு பண்ணையார் வீடு நோக்கி கிளம்பினாள். அடடா, பண்ணையார் வீட்டில் அவருடைய பிள்ளை ஊரில் இருந்து வந்திருப்பதாகவும் அதனால் தான் தன்னை வீட்டிற்கு வர வேண்டாம் என்றும் சொன்னார். இப்போது அதை மீறிக்கொண்டு போனால் ஏதாவது சொல்வாரோ? வேறு வழி இல்லை. இப்போது விட்டால் வேறு எப்போதும் வர முடியாது. சுகுமார் வந்து விட்டால் போக வேண்டாம் என்று தடுத்தாலும் தடுப்பான். கிளம்பியது கிளம்பியாயிற்று, போய்த்தான் பார்க்கலாமே. இனி இந்த ஊரில் இருக்கப் போவதில்லை என்று தீர்மானித்த பிறகு யார் என்ன சொன்னால்தான் என்ன? வெயில் கால்களை பதம் பார்க்க மல்லிகா வேகமாக நடந்தாள். பண்ணையார் வயல் கரைக்கு போகாமல் இருக்க வேண்டுமே. போயிருக்க மாட்டார். போன வாரம்தான் அறுப்பு முடிஞ்சு நெல்லு மூட்டைகளை மச்சில் ஏற்றினார். இன்னும் கொஞ்ச நாள் வயலை ஆறப்போடுவார். அவள் நினைத்தது போலவே பண்ணையார் வீட்டில்தான் இருந்தார். தாழ்வாரத்தில் இருந்த சாய்வு நாற்காலியில் அமர்ந்தபடி ஏதோ புத்தகத்தில் மூழ்கி இருந்தார். வாசலில் நிழலாடுவது தெரிய தலை நிமிர்ந்தார். கண்ணாடியை சரி செய்து கொண்டார். அவர் முகத்தில் திடும் என்று சந்தோஷம் கூடிக்கொண்டது. வா வா மல்லிகா, 4 நாளா உன்னையும் சுகுமார் பையலையும் பார்க்காம கண்ணே பூத்து போச்சு. வா உட்காரு. 4 நாள்களாக பார்க்காமல் இருந்ததற்கே மனசு சங்கடப்படுகிறீர்களே
இனிமேல் என்றென்றும் எங்களை பார்க்க முடியாது என்று சொல்லத்தான் இப்போது வந்திருக்கிறேன் என்று நினைத்து கொண்டு துன்பத்தோடு புன்னகைத்தாள். சுற்றுமுற்றும் அவள் பார்வை சென்றது. உட்காரு மல்லிகா, என் பையன் வீட்டுல இல்ல, வெளியே போயிருக்கான். பகல் சாப்பாட்டுக்கு தான் வருவான். முத்தம்மா வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு இப்பதான் போனா. வயல் வேலை எதுவும் இல்லாததால முத்து சின்னான் மாறி யாரும் வரமாட்டாங்க. நீ உட்காரு, பேசுவோம். சற்று மனம் நிம்மதியடைந்தவளாக சிறிது தூரத்தில் தூணோரம் சாய்ந்து உட்கார்ந்தாள். பயல் டிசி வாங்க போயிருக்கானா? இன்ஜினியர் காலேஜுக்கு போய் அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்தானா? தூணில் சாய்ந்து கொண்ட மல்லிகாவிற்கு பண்ணையாரின் விசாரிப்பில் இருந்த அன்பு நெஞ்சை நெகிழ்த்தியது. இந்த அன்பையும் ஆதரவையும் இழந்து நாளை முதல் எப்படியெல்லாம் கஷ்டப்பட போகிறோமோ என்ற நினைப்பு முன்னை விடவும் அவள் கண்களிலிருந்து கண்ணீர் கோடுகள் கன்னத்தில் இறங்கின. பண்ணையார் ஆடி போய்விட்டார். என்னம்மா மல்லிகா, என்ன நடந்ததுமா? எது கழற என்றார். அவர் குரலில் நடுக்கம் இருந்தது. மல்லிகா அவசரமாக கண்களை துடைத்து கொண்டாள். என்னமோ நினப்பு ஐயா, சுகுமார் சொல்றான். இனிமே நாம 2 பேரும் நம்ம வழியை பார்த்துக்கிட்டு போகலாம். எத்தனை நாளைக்கு இன்னொருத்தருக்கு பாரமா இருக்கிறதுன்னு சொல்றான். பண்ணையார் மல்லிகாவின் பேச்சை கேட்டதுமே வெகுண்டு எழுந்தார். என்ன சொன்ன? பாரமா? நீங்க 2 பேரும் எனக்கு பாரமா? கொடிக்கு காய் பாரம் ஆகுமாமா? நான் உங்க 2 பேரையும் யாரோ மாதிரியா நினைக்கிறேன்? எனக்கு உறவுன்னு தானே நினைக்கிறேன். அதுதான் சின்ன பிள்ளை, உனக்கு தெரிய வேண்டாமா? நீதான் அவனை உன் வழிக்கு கொண்டு வரணுமா? அதெல்லாம் சரிப்படாது. ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுறாங்க. என் புள்ள காதுபடவே பேசுறாங்க. அவனும் என்ன வெறுக்க ஆரம்பிச்சா. ஐயா, நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க? எனக்கு இருக்கிற ஒரே ஆதரவு அவன்தானே. சரி சரி, ஆனா நீ இப்ப ஊரை விட்டு கிளம்புற எண்ணத்தை விட்டுடு. பிறகு எப்ப போகணும்னு சொல்றீங்க ஐயா? நான் சொல்லுவேன், அது வரைக்கும் நீங்க இருந்துதான் ஆகணும். இனிமே நான் என் பிள்ளையோட சொல்லுக்கு தான் கட்டுப்படணும்னு தீர்மானிச்சுட்டேன். மன்னிச்சிடுங்க. உங்க வார்த்தையை மீற வேண்டிய நிலைக்கு என்னை ஆளாக்கிடாதீங்க ஐயா. பண்ணையார் பின்புறம் கைகளை கோத்து கொண்டு இப்படியும் அப்படியுமாக நடந்தார். பிறகு நின்றார். உன்னோட புருஷன் இருக்கிற இடம் இப்பதான் தெரிஞ்சிருக்கு. இன்னும் 1 வாரத்துல அவன் இந்த ஊருக்கு வரப்போறான். அது வரைக்கும் நீ இங்க இருக்கத்தான் வேணும். புருஷனா? 8 மாதம் நடத்திய வாழ்க்கை கனவு போல நெஞ்சில் தோன்ற மல்லிகா அப்படியே உறைந்து போய் நின்றாள். சுகுமார் இந்த பெயரை கேட்டாலே பாலகோபாலின் உடம்பு பற்றி எரிந்தது. இவன் சமையல்காரியின் பிள்ளை, நான் நிஜமான வாரிசு, மூத்த பிள்ளை. என்னை அலட்சியப்படுத்திவிட்டு சொத்து முழுவதையும் அவனுக்கா எழுதுகிறாய்? இரு, இந்த பாலகோபால் யார் என்று காட்டுகிறேன். சுகுமாரே இல்லாமல் செய்துவிட்டால் என்று உள்ளுக்குள் கருவிக்கொண்டான். சுகுமார் மீதிருந்த கோபமும் சேர மாதவியை காண வண்டிப்பட்டிக்கு வந்து சேர்ந்தான் பாலகோபால். வண்டிப்பட்டியின் ஜனத்தொகை மொத்தமும் வாழைத்தோப்பை சூழ்ந்து கொண்டிருந்தது. பாலகோபால் கூட்டத்தை பிளந்து கொண்டு முன்னால் சென்றான். கதாநாயகி வாழைத்தோப்புக்குள் அரைகுறை ஆடையுடன் அலறிக்கொண்டு ஓடினாள். வில்லன் ஒருவன் அவளை துரத்துகிறான். ஷாட் சரியாக வராததால் டைரக்டர் ஜெயராஜன் டென்ஷன் ஆகியிருந்தார். கிளைமாக்ஸ் காட்சியாயிற்றே. அவர் சோர்ந்து போய் நாற்காலியில் சரியும் போதெல்லாம் மாதவி அவரை தன்மேல் சாய்த்து கொண்டு முகம் துடைத்தாள். பிறகு பிளாஸ்கை திறந்து எதையோ ஒன்றை ஊற்றி அவர் வாயருகே கொண்டு போனாள். அவள் கண்களில் தெரிந்த காதல் நடிப்பா போலியா என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. பாலகோபால் பற்களை கடித்தான். அவ்வளவு பேரையும் தள்ளி கொண்டு மாதவியிடம் போய் அவள் கழுத்தை நெரித்து கொல்ல வேண்டும் போல் இருந்தது. சந்தர்ப்பம் வரட்டும் என்று காத்திருந்தான். பாவி, என்னை ஏமாற்றியது மட்டுமல்லாது அப்பாவையும் ஏமாற்றி பணத்தையும் பறித்து சென்ற பாவியை மன்னிக்க முடியுமா? மன்னிக்கலாமா? கூடவே கூடாது. இவளை போன்ற நய வஞ்சகிகள் உலகத்தில் இருப்பதே பாவம். கிளைமேக்ஸ் காட்சி ஒரு வழியாக முடிந்தது. கூட்டம் கரைந்தது. யூனிட் கலைஞர்கள் மட்டும் கேமரா, ட்ராலி இத்தியாதிகளை எடுத்து வேனுக்குள் வைத்து கொண்டிருந்தார்கள். டைரக்டர் ஜெயராஜன் கேமராமேனுடன் ஏதோ கேட்டு கொண்டிருந்த போது மாதவி பெரியதொரு கூடையில் ஜூஸ் ஐட்டங்களை அடுக்கி கொண்டிருந்தாள். முன்னை விடவும் பளபளப்பாக இருந்தாள். பணக்காரத்தனமும் தெரிந்தது. பாலகோபால் விரைவாக அவளை நெருங்கினான். ஏய் என்றான்.
பயம் நிறைந்த பார்வையுடன் திடுக்கிட்டு மாதவி நிமிர்ந்தாள். மிருகவெறி கண்களில் மின்ன பாலகோபால் எதிரில் நின்றதும் ஒரு நிமிஷம் இதயம் நின்று விட்டது அவளுக்கு. ஆ என்று அவள் அலற அவன் அவளை நெருங்கி ஆத்திரத்துடன் அவளுடைய கழுத்தை நெரிக்க வந்தான். அதற்குள் யார் யாரோ ஓடி வந்து அவர்களை சூழ்ந்து கொண்டார்கள். யாரம்மா இந்த ஆளு என்று ஒருவன் கேட்டான். எவனோ பைத்தியக்கார என் கழுத்தை நெரிக்க வரா என்று மாதவி சொன்னதும் அடி பாவி என்று பாலகோபால் கத்தினான். உடனே டைரக்டர் அங்கே வரவும், யாருப்பா, என்ன கலாட்டா மாதவி என்றார். யாரோ தெரியலைங்க என்று அவள் கூசாமல் பொய் சொன்னதும் பாலகோபாலின் ஆத்திரம் அதிகரித்தது. பாய்ந்து சென்று அவள் தலைமுடியை பற்றினான். என்னையா தெரியாதுன்னு சொன்ன? குடிசையில இருக்கும்போது நான் தேவைப்பட்ட எக்ஸ்ட்ராவா இருந்தவளை முன்னுக்கு கொண்டு வரணும்னு நாள் பூரா உன்னோட நாயா பேயா அலைஞ்ச. என்னையாடி தெரியல உனக்கு? உன் நாக்கு அழுகித்தான் போகும். வலி தாங்காமல் மாதவி கத்தினாள். டைரக்டர் கூப்பாடு போட்டதும் 4 மொட்டைகள் அங்கே ஓடி வந்தார்கள். பாலுவை பிடித்து ஒரு தள்ளு தள்ளினார்கள். ஏய், யாருடா நீ? இங்க வந்து என்ன கலாட்டா பண்ற? மரியாதையா போயிடு, இல்ல போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துடுவ. 2 தட்டு தட்டவும் பாலுவும் ஆக்ரோஷமாக எழுந்தான். அவர்களோடு சண்டைக்கு நிற்பவன் போல கைகளை மடக்கி கொண்டான். என்னடா, யார்கிட்டடா மோதர என்று சொல்லிய மொட்டை தலையன் காலால் ஒரு எத்து எத்தியதும் பாலகோபால் சுருண்டு விழுந்தான். விழுந்ததில் பாறை மீது தலை மோதி ரத்தம் கசிய துவங்கியது. சரி வா வா போகலாம் என்ற குரலும் மாதவியின் சிரிப்பொலியும் மிக மிக மெதுவாக கேட்க பாலு நினைவை இழந்தான். சுகுமாரும் செல்வாவும் டிசி வாங்கி கொண்டு மேலே என்ன படிக்கப் போகிறோம் என்பதை பற்றி பேசியபடி நடந்தார்கள். வண்டிப்பட்டியில் டைரக்டர் ஜெயராஜன் படம் ஷூட்டிங். இன்னைக்கு வாயேன், ஒரு அரை மணி பார்த்துட்டு போகலாம். இனிமே நீயும் ஊரை விட்டு போக போறேன்னு சொல்ற. எங்க வீட்டுக்கும் அப்படியே வாயேன். செல்வா சொன்னதும் நியாயமாகப்படவே சுகுமார் அவனுடன் வண்டிப்பட்டி சென்று அவனுடைய வீட்டுக்கு போய்விட்டு ஷூட்டிங் நடக்கும் இடத்துக்கு வந்தார்கள். அவர்கள் வரும்போது மொட்டை தலையனுக்கும் பாலகோபாலுக்கும் சண்டை நடந்து கொண்டிருந்தது. செல்வா, பாருடா, சண்டை காட்சி நடக்குதுடா. இருவரும் சுவாரஸ்யமாக பார்த்தபடி நிற்க பாலகோபாலை தள்ளி பாறையின் மீது மோதிவிட்டு அவர்கள் நகரும் போதுதான் இது படப்பிடிப்பு இல்லை என்ற உண்மை உரைத்தது. சுகுமார், அந்த ஆளுக்கு தலையில் அடிபட்டு ரத்தம் வருதுடா என்று செல்வா பதை பதைக்க கூறினான். அவங்கெல்லாம் போறாங்கடா செல்வா. சரிடா, நாமும் போயிடலாம் என்றான் செல்வா. தலையில் அடிபட்டு ரத்தம் பெருகியோட கீழே கிடப்பவனை சுகுமார் பார்த்தான். வேதனையுடன் அவன் முனகுவது சுகுமாரின் நெஞ்சில் வலியை தந்தது. பாவம், எவ்வளவு வலிக்கிறதோ. கண்ணெதிரில் துன்பத்தில் துடிப்பவருக்கு உதவ வேண்டியது நம் கடமை என்று எண்ணினான். செல்வா, இவருக்கு ஏதாவது உதவி செஞ்சாகணும். நாம என்னடா செய்ய முடியும்? பக்கத்துல டாக்டர் கூட கிடையாது. மதுரைக்குத்தானே போகணும், வண்டி வைக்கணும். அதுக்கெல்லாம் நம்ம கிட்ட ஏதுடா பணம்? அனாவசிய வம்புக்கெல்லாம் நாம ஏன் போகணும்? அடிச்சவனை பாரு, சிரிச்சுக்கிட்டே போறா. செல்வா இப்படி சொன்னதும் சுகுமாருக்கு ஒரு யோசனை தோன்றியது. கும்பலாக நின்று கொண்டிருந்தவர்களிடம் சென்றான். சார், அங்க ஒரு ஆள் அடிச்சு போட்டுட்டு நீங்க பாட்டுக்கு கிளம்பினா என்ன அர்த்தம்? உன்னை போல ஒரு மனுஷன் அடிச்சு போட்டவனா மரியாதையா? ஏதாவது கார்ல ஏத்திக்கிட்டு ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு போகல? நான் ஊரை கூட்டி உண்மையை சொல்லிடுவேன். டேய், என்னடா மிரட்டுறியா? எங்கிட்ட வம்புக்கு வந்தா வாங்கி கட்டிக்கிட்டா நீ மரியாதைய போறையா இல்ல என்ன செய்வ? அடிப்ப, அவ்வளவுதானே. இந்த அடி. நாளைக்கே உங்க படம் ஊர்ல ஓட முடியாம செய்ய எங்களால, மாணவர்களால முடியும், புரிஞ்சுக்க. டைரக்டர் ஜெயராஜன் விஷயம் விபரீதமாக போவதை உணர்ந்து சுகுமாரின் முன்னால் வந்தார். நீ போப்பா, நான் அவன் ஆஸ்பத்திரியில சேர்க்க வழி செய்யற என்றார். இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா அவரே செத்தாலும் செத்துடுவார். இப்போ உடனே கார்ல ஏத்தணும். வேறு வழியின்றி ஒரு அம்பாசிடர் காரில் பாலகோபாலை தூக்கி படுக்க வைத்தார்கள். செல்வாவும் சுகுமாரும் முன்னால் ஏறி உட்கார கார் மதுரையை நோக்கி பறந்தது. நெடுஞ்சாலையில் முதலில் தெரிந்த ஒரு மருத்துவமனையில் அவர்களை இறக்கிவிட்டு கார் சென்றது. பாலகோபாலை உடனடியாக டாக்டர்கள் கவனிக்க துவங்கினார்கள். வெளி வராந்தாவில் இருப்பு கொள்ளாமல் தவித்தான் செல்வா. சுகுமாருடன் வந்தது தப்பு என்று நினைக்க துவங்கினான். ஏய், இந்த ஆளுக்கு மயக்கம் தெளிஞ்சு நாம எப்ப வீடு போய் சேர்றது? ஷூட்டிங் பார்த்துட்டு வரேன்னு வீட்டுல சொல்லிட்டு வந்த, இவ்வளவு நேரமாச்சேன்னு கவலைப்படுவாங்க. செல்வா முகம் சுருங்கியது.
நண்பனை விட்டு விட்டு போகவும் மனசில்லாமல் தவித்தான். என் கதை என்ன தெரியுமா? எங்க அம்மாவோட இன்னைக்கு இந்த ஊரை விட்டு இன்னைக்கு போறதா பிளான். இந்த மாதிரி மாட்டிக்கிட்டோம். என்ன செய்யறது சொல்லு? சில தடங்கல்கள் கூட நல்லதுக்கு தான்னு நினைச்சுப்போமே. நாம ஒருத்தரோட உயிரை காப்பாத்துற முயற்சியில தான் நம்ம வேலைகளை விட்டுட்டு வந்திருக்கோம். கடவுள் நமக்கு நல்ல வழி காட்டுவார்னு நம்புவோம். வாயேன், சிஸ்டர் வராங்க, என்ன ஏதுன்னு கேட்போம். இருவரும் சிஸ்டரை நோக்கி சென்றார்கள். சிஸ்டர், அவருக்கு இப்ப எப்படி இருக்கு? தலையில் அடிபட்டிருக்கு, எக்ஸ்ரே எடுத்திருக்கோம், தையல் போடணும், 24 மணி நேரம் தாண்டணும் என்று பட்டு கொள்ளாமல் சொல்லிவிட்டு நகர்ந்தாள். டக் என்று திரும்பி, 1 மினிட், யாராவது ஒருத்தர் பெரியவங்களா பக்கத்தில் இருந்தா தேவல என்றாள். இருவருக்கும் இப்போது என்ன செய்வது என்று யோசனையாக இருந்தது. செல்வா, நீ என்ன பண்ற? வீட்டுக்கு போ, நான் இருக்க. எங்க ஊருக்கு நான் போன் செய்து அம்மாவுக்கு தகவல் தர. செல்வா பிழைத்தோம் என்ற ஊரை பார்க்க கிளம்பினான். ஐயா, நீங்க என்ன சொன்னீங்க என்றாள் மல்லிகா. உன் புருஷன் இன்னும் 1 வாரத்துல இந்த ஊருக்கு உன்னை தேடி வரப்போறான்னு சொன்ன. ஏன் புருஷனா? மல்லிகா அடக்க மாட்டாதவளாக சிரிக்க துவங்கினாள். பிறகு பண்ணையாரையே உற்று பார்த்தாள். இப்ப எதுக்காக வரார்? நான் புருஷன் வேணும்னு உங்ககிட்ட சொன்னதில்லையே. எத்தனையோ வருஷமாக தனிமை வாழ்க்கை வாழ்ந்து பழகி போயிட்ட எனக்கு இனிமே புருஷனோட தயவு தேவையே இல்ல ஐயா. அவர் வந்தா வரட்டும், ஆனா என்ன தேடி வர வேண்டாம் என்றாள் தீர்மானமாக. பண்ணையார் விக்கித்து நின்றார். மல்லிகா, நீயா அம்மா பேசுற என்றார் வியப்பாக. நான் தான் பேசுறேன். இளமை காலம் முழுவதையும் உணர்ச்சிகளை கொன்று ஒவ்வொரு வினாடியும் துன்பப்பட்ட ஒரு பெண்தான் பேசுறேன். அன்புக்குரிய காதலனையே கணவனாக அடைந்திருக்கிறோம் என்ற சந்தோஷத்துடன் தான் என் வாழ்க்கையை ஆரம்பித்தேன் ஐயா. காதலே பெரிது என்று எதற்காக வந்தேன்? தாலி கட்டியவன் என்னை கண் கலங்காமல் காலம் முழுவதும் காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கையில் தானே வந்தேன். என்னை 8 மாசத்துக்கு மேல் காப்பாற்ற முடியாதவருக்காக நான் எல்லோரையும் பகைத்து கொண்டதை நினைத்து வருத்தப்படாத நேரமே கிடையாது. பண்ணையார் அவள் மனசில் உள்ள துன்பத்தை எல்லாம் கொட்டி தீர்க்கட்டும் என்று பேசாமல் கேட்டுக்கொண்டிருந்தார். அவரோட ரயில்ல வரும்போது என்னென்ன கனவுகள் கண்டேன். மகன் பிறப்பான், அவனை வளர்த்து ஆளாக்கி பெற்றவருக்கு பெருமை சேர்ப்பான், இல்லறம் என்பதை இன்பமாக்குவான் என்று நினைத்தேனே. நினைத்த சில மணி நேரங்களில் நடந்த விபரீதங்களை எப்ப நினைத்தாலும் நெஞ்சில் நடுக்கம் ஏற்படுகிறதே ஐயா. அம்மா, மல்லிகா, தாலி கட்டினவன் முன்ன பின்ன இருந்தாலும் பொறுமையா இருந்து அவனை ஏத்துக்கிறது தானம்மா நம்ம கலாச்சாரம். இதை கேட்டதும் மல்லிகாவுக்கு தாங்க முடியாத கோபம் வந்தது. கலாச்சாரம் கலாச்சாரம்னு கதைக்கிறதெல்லாம் பெண்களுக்கு மட்டும்தானா? ஆண்கள் எப்படி வேண்டுமானாலும் கெட்டு பிரியலாம். பெண்கள் அவன் அடித்தாலும் உதைத்தாலும் தூக்கி எறிந்தாலும் விட்டு விட்டு ஓடி போனாலும் அவனை மன்னித்து விட வேண்டும். அப்படித்தானே சொல்கிறீர்கள்? கணவன் யாரோடு வேண்டுமானாலும் வாழ்ந்துவிட்டு வரட்டும் என்று காத்து கொண்டிருந்த பத்தினிகள் இருந்த காலம் மலையேறி விட்டது ஐயா. இதுவே நான் இவரை விட்டு விட்டு ஒரு நாள், ஒரே ஒரு நாள் எங்காவது போயிருந்தால் இவர் என்னை ஏற்றுக்கொள்வாரா? சொல்லுங்கள் ஐயா, மனசை தொட்டு சொல்லுங்கள். நீங்கள் ஏன் பதில் சொல்ல போகிறீர்கள்? நீங்களும் அதே இனம்தானே. தன் இனத்தை விட்டு கொடுக்க முடியுமா உங்களால்? மல்லிகா, நீ சொல்றதெல்லாம் சரின்னே வச்சுப்போம். ஏதோ போராத காலம். உன் புருஷன் உன்னை விட்டு விட்டு போயிட்டான். இப்ப உன்னோட சேர்ந்து வாழணும்னு வரப்போறான். இப்ப நீ வாழ முடியாதுன்னு சொன்னா அதுக்கு பேர் பிடிவாதம்மா. வீணா உன் வாழ்க்கையை பிடிவாதத்துல நாசமாக்கிக்காத, அவ்வளவுதான் சொல்வேன். மல்லிகா துயரத்துடன் சிரித்தாள். வாழ்க்கையை நான் நாசமாக்கிக் கொள்கிறேனா? இனிமேல் நாசமாக என்ன இருக்கு? என்னோட இளமையை, அதன் கனவுகளை, அதன் வண்ணங்களை, என் குழந்தையோட எதிர்காலத்தை எல்லாவற்றையும் நாசமாக்கி விட்டவர் அவர். ஒரு காலத்துல அவருக்கு நான் பாரமாக இருந்ததா நினைச்சவர் இன்னைக்கு என்னை தேடி வரார்னா அதுக்கு காரணம் அவருக்கு வயதான காலத்துல துணை வேணும், மகனோட ஆதரவு வேணுங்கிறது தான் காரணமாய் இருக்க முடியும். மண்ணால ஆன ஜாடியும் மூடியுமா இருந்தோம். பிரிவு என்ற நெருப்பு எங்களை சுட்ட பிறகு ஜாடியும் மூடியும் சேர்ந்தாலும் ஒட்டாது ஐயா. இந்த ஜாடிக்கு இதுவரை மூடி இல்லை. இனிமேலும் வேண்டாம்னு நான் தீர்மானம் பண்ணிவிட்டேன் என்று பெருமூச்செறிந்தார் பண்ணையார். இன்னைக்கு என்னவோ தெரியல, ரொம்ப பேசுற. எனக்கே பதில் சொல்ல முடியாம திணறலா இருக்கு மல்லிகா. எவ்வளவோ கஷ்டப்பட்டாச்சு. இனிமேலாவது புருஷன் பிள்ளைன்னு சந்தோஷமா இருக்கலாமேன்னு.
சந்தோஷமாய் இருக்க வேண்டிய காலமும் பருவமும் கடந்து வந்துட்டேன். ஊர்ல எவ்வளவு பேர் என்னென்ன பேசியிருக்கிறார்கள் என்பது என் மனதுக்கு தெரியும். புருஷன் இல்லாதவள் என்பதால் இந்த சமூகம் பார்த்த பார்வைகளின் தீப்புண்கள் இன்னும் என் நெஞ்சில் ஆறாமத்தான் இருக்கு. என்றைக்கோ ஏற்பட்ட புண்ணுக்கு இன்னைக்கு மருந்து போடுறதால ஆறிடாது ஐயா. இனிமே எனக்கு அவரோடு சேர்ந்து வாழ மனசு ஒப்பாது. என் பிள்ளையும் வளர்ந்துட்டான். அவனுக்கும் அப்பா மீது அம்மாவை விட்டு விட்டு போனவர் என்ற வெறுப்பு தான் வளர்ந்திருக்கு. இந்த நிலையில் எனக்கு புருஷனாகவோ என் பிள்ளைக்கு நல்ல தகப்பனாகவோ அவரால் இருக்க முடியாது. அவ்வளவுதான் சொல்வேன். சரி, இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா மல்லிகா, எனக்காக இன்னும் ஒரு 2-3 நாள் மட்டுமாவது இந்த ஊர்ல இருமா. உன் புருஷனையும் பார்த்து பேசிய பிறகு ஒரு தீர்மானத்துக்கு வரலாமா. அதுக்குள்ள அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வராத. நான் வயசுல பெரியவன், வாழ்க்கையில் அடிபட்டவன், அனுபவப்பட்டவன். எல்லாத்தையும் விட உங்கிட்டையும் உன் பிள்ளைகிட்டையும் பாசம் வச்சிருக்கிற கிழவன். என் சொல்ல கேட்க மாட்டியாமா? பண்ணையாரின் கண்கள் கலங்கின, குரல் தழுதழுத்தது. பண்ணையார் இவ்வளவு தூரம் சொல்லும்போது மல்லிகாவால் மறுக்க முடியவில்லை. உங்களுக்காகத்தான் என் பிள்ளையையும் மீறி இன்னும் 2 நாள் இங்க இருக்க ஒப்புக்கொள்கிறேன். அவளை தேடிக்கொண்டு ஊர் கோடியில் இருந்த ஹோட்டல்காரன் வந்தான். மல்லிகாமா, உங்களுக்கு மதுரை ஆஸ்பத்திரியில இருந்து டெலிஃபோனு. என்ன விஷயம்பா என்றார் பண்ணையார். நம்ம தம்பி சுகுமார் தான் பேசினா. மதுரை ஆஸ்பத்திரியில இருக்கானாம். தலையில் அடிபட்டு அவன் சொல்லி கொண்டிருக்கையிலேயே மல்லிகா மயக்கமாகி சரிந்தாள். மல்லிகா, மல்லிகா என்ற பண்ணையார் அவளை சுற்றி சுற்றி வந்தார். எதிர்பாராமல் அவள் மயக்கமானதும் அவருக்கு ஒன்றும் புரியவில்லை. ஹோட்டல் பையன் உடனடியாக கூஜாவில் இருந்து தண்ணீரை எடுத்து பளிச்சென்று மல்லிகாவின் முகத்தில் அடித்தான். அவள் கண்களை துடைத்து கொண்டு எழுந்து உட்கார்ந்தாள். திருதிருவென்று விழித்தாள். சுகுமார், சுகுமார் என்று அழத் துவங்கினாள். ஹோட்டல் பையன் நான் வரேன் என்று கிளம்பி போனான். அவனிடம் ஆஸ்பத்திரி பேர், வார்டு நம்பர் எல்லாம் கேட்டு கொண்டார் பண்ணையார். ஒண்ணு இருக்காது மல்லிகா, பயப்படாத. இந்த ஹோட்டல் பையன் போன்ல என்ன கேட்டான்னு சரியா சொல்ல மாட்டேங்கிறான். சுகுமார் பேசினான்னு கேட்டா ஆமாங்கிறான். சரி, சின்னான வண்டி கட்ட சொல்றேன், கிளம்பு. நானும் வீட்டை பூட்டிட்டு கிளம்புறேன். உங்களுக்கு எதுக்கையா சிரமம்? நான் போய்க்கிறேன், வண்டி வேண்டாம். எல்லாம் எனக்கு தெரியும். ஏற்கனவே இன்னைக்கு ரொம்ப மனசு நொந்து போய் இவ்வளவு நேரம் பேசினேன். ஆஸ்பத்திரிக்கு தனியா போய் மயக்கம் போட்டு விழணுமா? இன்னைக்கு நேத்திக்கு ஏற்பட்ட பழக்கமா? என்னவோ அந்நிய நாட்டை என்னை விலைக்கு விலைக்கு பேசுறையே. இனிமே ஒரு வார்த்தை பேசப்படாது. தலை கலைஞ்சு கிடக்கு, சரியா வாரிக்க. பொட்டு ஒழுங்கா வச்சுக்கிட்டு கிளம்புற வழியை பாரு. பண்ணையார் சட்டையை மாட்டிக்கொண்டார். சின்னான் வீட்டை பூட்டினான். மல்லிகா அதற்குள் தயாராகி வெளியில் வந்து நின்றாள். மணி 2:30. சுகுமார் சாப்பாட்டிற்கு வீட்டிற்கு வரேன் என்று சொல்லிவிட்டு போனவனுக்கு என்ன ஆகி இருக்கும்? மதுரைக்கு எப்படி போனான்? முருகா, துன்பங்கள் வந்தால் தொடர்ந்துதான் வருமா? ஊரில் இருப்பவர்கள் கூறும் பழி சொல்லுக்கு பயந்து ஊரை விட்டே போய்விட தீர்மானித்த வேளையில் இதென்ன சோதனை? இதுதான் கடவுளின் தீர்ப்பா? நான் என் கணவரை காண வேண்டும் என்பதற்காகவே ஏற்பட்ட விபத்தா இது? வண்டியில் ஏறியது முதல் என்னென்னவோ எண்ணி எண்ணி கலங்கி கொண்டிருந்தாள் மல்லிகா. வண்டியை விரட்டி கொண்டிருந்தான் சின்னான். பாலகோபாலை ஆபரேஷன் தியேட்டரில் இருந்து வார்டுக்கு கொண்டு வந்து போட்டிருந்தார்கள். யாரும் பெரியவங்க இல்லையா என்று டாக்டர் கேட்டார். இனிமே தான் வருவாங்க டாக்டர். என்ன செய்யணும் சொல்லுங்க டாக்டர். இவர் கை வழியா குளுக்கோஸ் ஏறுது. இதை அவர் அசைக்காம பார்த்துக்கணும். கையை கெட்டியா பிடிச்சுக்க. இப்படி பெட் மேல உட்காரு. ஆமா, நீ யார் இவருக்கு? இவர் யாருன்னே எனக்கு தெரியாது டாக்டர். அடிபட்டு கிடந்தார், இங்க கொண்டு வந்து சேர்த்தேன். அவர் பைய பார்த்து அவர் பேரை தெரிஞ்சுக்கிட்டோம். டாக்டர் வியப்புடன் அவனையே பார்த்தார். இளம் வயதானாலும் பொறுப்பாக பேசும் இவனிடம் பேஷண்ட்டை தைரியமாக ஒப்படைக்கலாம் என்று தோன்ற சிஸ்டரிடம் அடிக்கடி வந்து கவனித்துக் கொள்ள சொல்லிவிட்டு போனார். மயக்கமாக இருந்த 1/2 மணி நேரம் பாலகோபால் அப்படியே அசையாமல் கிடந்தான். அதன் பிறகு கையையும் உடம்பையும் அசைக்கவும் சுகுமார் கையை அழுத்தமாக பிடித்து கொண்டான். பாலகோபால் சுகுமாரின் ஸ்பரிசம் பட்டதும் கண்களை மெல்லத் திறந்தான். புன்னகை தவழ தன்னையே நோக்கும் களங்கமற்ற குழந்தை முகத்தை பார்த்ததும் அவன் மனதுக்குள் ஏதேதோ நினைவலைகள். நன்றாக மயக்கம் தெளிந்ததும் தான் நிலைமை அவனுக்கு புரிந்தது. நான்
இங்க எப்படி வந்த? நான் குழற அவன் கேட்க, நான் தான் கூட்டிட்டு வந்தேன். உங்களை அடிச்சிட்டு போனாங்களே, அவங்கள மடக்கி அவங்க கார்லயே கூட்டிட்டு வந்தேன். பாலகோபால் அந்த இளம் பருவத்திலேயே நியாயத்துக்காக வாதாடும் இளைஞனை வியப்புடன் பார்த்தான். நான் செய்திருக்கிற எத்தனையோ பாவங்களுக்கு நடுவுல ஏதோ நல்ல காரியம் செஞ்சிருக்கணும். இல்லைனா நீ அந்த நேரம் அங்க வந்திருக்க முடியாது. பாலகோபால் அசைய முயன்றான். கால்களில் பயங்கர வலி தெரியவே வேதனையுடன் கத்திவிட்டான். சார் சார், வலிக்கிறதா சார்? வலியின் வேதனையை சுகுமார் வாங்கி கொண்டானோ என்று எண்ணும்படியாக அவன் முகமும் சுருங்கியது. ஆமாப்பா, என் கால் என்ன பெரிய கட்டு போட்டிருக்கு. கால் எலும்பு நொறுங்கி இருக்குமோன்னு டாக்டர் பேசிக்கிட்டு இருந்தார். கவலைப்பட வேண்டாம், எல்லாம் சரியா போயிடும். விவேகமாகவும் சாதுரியமாகவும் பேசும் சுகுமாரையே பாலகோபால் உற்று பார்த்தான். இவன் வயதில் நான் எத்தனை தப்புகளை பண்ணி இருக்கிறேன். நாயை அடித்து மனிதர்களை துன்புறுத்தி எல்லோரையும் கேலி செய்து. உன் பேர் என்னப்பா என்றான். சுகுமார். பெயரை கேட்டதுமே பாலகோபாலுக்கு அதிர்ச்சி. இவன் அந்த சுகுமாரோ என்னவோ என்று நினைத்தான். வண்டிப்பட்டியா உனக்கு? புனலூர். மறுபடியும் அதிர்ச்சி. எந்த சுகுமாரை விஷமாக வெறுத்து அவனை ஒரே அடியாக ஒழித்து கட்ட வேண்டும் என்று துடித்தானோ அவனே அந்த சுகுமாரே தன்னை உயிர் ஆபத்தில் இருந்து காப்பாற்றி இருக்கிறான் என்று அறிந்த போது ஏற்பட்ட அதிர்ச்சி. தன்னுடைய உண்மையான எண்ணங்கள் மட்டும் இந்த பையனுக்கு தெரிந்திருந்தால் காப்பாற்றி இருப்பானா? கடவுள் அற்புதமானவர். அற்பர்களுக்கு புத்தி வர வேண்டும் என்று அவர் போடும் கணக்குகள் பிசகுவதே இல்லை. பாலகோபாலுக்கு நாக்கு வறண்டது. தண்ணீர் என்றான். சுகுமார் சிஸ்டரிடம் ஓடிப்போய் கேட்டு சுடு தண்ணீர் வாங்கி வந்து நன்றாக ஆற்றினான். பாலு கை நீட்டினான். தாங்க முடியாத தாகம். நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணிக்க கூடாது, நானே மெதுவா வாயில விடுறேன். படுக்கையில் உட்கார்ந்து தன் மார்பின் மீது சாய்த்து கொண்டு துளி துளியாக பாலகோபாலின் வாயில் நீரை ஊற்றினான் சுகுமார். பாலகோபால் அவன் முகத்தையே பார்த்தபடி தாகம் தணிந்தான். எத்தனை பெண்களை தொட்டிருக்கிறோம், எத்தனை மனிதர்களிடம் பழகி இருக்கிறோம், எத்தனை பேரிடம் உறவு கொண்டாடி இருக்கிறோம். ஆனால் அப்போதெல்லாம் அடைந்திராத சந்தோஷம், நிறைவு இவனுடைய உடம்பை தொடுவதிலே, இவனுடைய அன்பிலே, இவனுடைய அண்மையிலே கிடைக்கிறதே. இது என்ன புது அனுபவம்? பாலகோபால் போதும் என்ற கையசைத்தான். இவன் யாரோ, நான் யாரோ, இன்னும் எவ்வளவு நேரம் எங்கிருப்பானோ? பிறகு பிறகு எனக்கு யார் துணை? என் வலியை குறைக்கவும் என்னுடைய வேதனையை போக்கவும் இந்த உலகத்தில் யார் இருக்கிறார்கள்? நான் தகப்பன் இருந்தும், தாலி கட்டிய மனைவி இருந்தும், மகனோ மகளோ அவளுக்கு பிறந்திருந்தால் அது இருந்தும் நான் அனாதையாக அல்லவா கிடக்கிறேன். செத்து போய்விடுவேனா? வாழும்போது எவ்வளவு பேரை ஏமாற்றி, எவ்வளவு பேரை வஞ்சித்து பொய் வாழ்க்கை வாழ்ந்தேன். பாலகோபாலின் கண்களில் நீர் வழிந்தது. சார் சார், எதுக்கு சார் அழறீங்க? உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. இன்னும் 2 நாள்ல படுக்கையை விட்டு குதிச்சு எழுந்திருப்பீங்க. நான் இன்னமும் உயிர் வாழணும்னு ஆசைப்படல சுகுமார். ஆனா யாரும் இல்லாத அனாதையாய் போயிடுவேணும்னு நினைச்சேன். அதுங்கூட பரவாயில்ல. ஆனா நான் நான் செய்த பாவங்களை எங்காவது ஒரு இதயத்துல இறக்கி வைக்கணும் சுகுமார். நீ கேட்கறையா? சுகுமார் வாசலை பார்த்தான். யாரும் வருவதாக தெரியவில்லை. ஜன்னல் வழியே மாலை சூரியன் எட்டி பார்த்தான். எப்படியும் அம்மா யாரையேனும் அனுப்புவாள். சின்னானோ அது வரைக்கும் இவர் பேசட்டும். நான் கேட்குறேன், ஆனா அதிகம் பேசினா நான் போறது பத்தி கவலைப்படல சுகுமார். இருந்த வரைக்கும் இந்த மண்ணுக்கு பாரமாத்தான் இருந்த. பாலகோபால் சொல்ல துவங்கினான். ஊரை விட்டு ஓடிய பிறகு ஒரு பெண்ணை காதலித்து கல்யாணம் செய்து கொண்டு அவளை 7 மாதம் கர்ப்பிணியாக இருக்கும்போது ரயில்வே ஸ்டேஷனில் விட்டு ஓடி போனதை சொன்னான். அதற்கு பிறகு அவன் ஏமாற்றிய பெண்களை சொன்னான். கல்யாணம் செய்து கொள்வதாக சொல்லி வஞ்சித்த பெண்களை பற்றி சொன்னான். இப்போது மாதவியால் தான் ஏமாற்றப்பட்ட கொடுமையை கூறினான். சுகுமாருக்கு பாலகோபால் தான் தன் தந்தை என்பது தெரிந்து போயிற்று. அம்மாவை காலம் எல்லாம் கண்ணீர் விட வைத்து அவமானப்பட வைத்த மகா புருஷன் இவன்தானா? ச்ச, இவனுக்கு போய் மணிக்கணக்காக உட்கார்ந்து பணிவிடை செய்தேனே. இந்த விஷயம் அப்போதே தெரிந்திருந்தால் அடிபட்டு சாகட்டும் என்று போயிருக்க மாட்டேனா? குமுறும் நெஞ்சுடன் முகத்தில் புன்னகையுடன் சிஸ்டரிடம் மருந்து தர சொல்லிட்டு வரேன் என்று சுகுமார் அறையை விட்டு வெளியில் வந்தான்.
நேராக படி இறங்கி கீழே போனான். வீட்டுக்கு போகும் தீர்மானத்துடன் வேகமாக நடந்தான். சுகுமார் மடமடவென்ற மாடிப்படிகளில் தாவி இறங்கிய வேளையில் பண்ணையாருடன் மல்லிகா மருத்துவமனைக்குள் வெகு வேகமாக நுழைந்தாள். என்கொயரி பெண்ணிடம் விவரங்களை சொல்லி வார்டு நம்பரை கேட்டு தெரிந்து கொண்டு நகர்ந்த போது எதிரில் இருந்த லிப்ட் கதவு திறந்தது. 2 மாடிகளில் நடக்கும் நேரம் மிச்சம் என்று எண்ணியவளாக உள்ளே புகுந்ததும் லிப்ட் பையன் பட்டனை தட்டிவிட்டான். அடடா, பண்ணையாரை விட்டு விட்டோமே என்று அப்போதுதான் மனதில் உரைத்தது. பிள்ளை என்ன நிலையில் இருக்கிறானோ என்ற கலக்கம் அவளது சிந்தனை ஓட்டத்தை தடை செய்தது. சுற்றுப்புறத்தையே மறக்க செய்துவிட்டது. சரி, எப்படியும் பண்ணையார் விசாரித்து கொண்டு வந்து விடுவார் என்று நினைத்து சற்று மனம் தேறியதும் 2ஆம் மாடி வந்துவிட்டது. இறங்கி ஏறக்குறைய ஓடினாள். 207ஆம் அறை தேடினாள். அறை திறந்தே கிடக்க, கட்டிலில் முகம் முழுக்க கட்டுக்குள், வலது காலில் நீண்ட கட்டு என்ற அடையாளமே தெரியாமல் இருந்தவன் சுகுமார் தானா என்ற சந்தேகம் தோன்ற மெல்ல அருகில் சென்றாள். அவள் இதயம் படக் படக் என்று துடித்தது. வியர்வை பெருகி சட்டை நனைக்க, சொல்ல முடியாத வேதனையில் முகம் நசுங்க அருகில் சென்றாள். சுகுமார் இல்லை என்றதும் ஓரடி பின் வாங்கினாள். தவறுதலாக வேறு ஏதோ அறைக்குள் வந்து விட்டோமோ என்று தோன்றவும் மறுபடி வெளியில் வந்து பார்த்தாள். அறை எண் 207 தான். குழப்பமாக நின்றவளை ஒரு சிஸ்டர் கடந்து போனாள். சிஸ்டர், ரூம் நம்பர் 207, சுகுமார்னு ஒரு பையன் அடிபட்டு. ஓ, யார தவறுதலா சொல்லியிருக்காங்கம்மா. அடிபட்டது சுகுமாருக்கு இல்ல, பேஷண்டோட பேரு பாலகோபால். அவரை கூட்டிட்டு வந்த சுகுமார் ரூம்ல தானே இருந்தார். இப்ப பார்த்தனே. சிஸ்டர் நகர்ந்தாள். பாலகோபால் என்ற பெயர் மல்லிகாவின் நெஞ்சில் 1000 இடிகளை இறக்கியது. பாலகோபால் என்பது அவராக இருக்குமோ? மறுபடி சந்தேகத்தை தீர்த்து கொள்ள அறைக்குள் சென்றாள். நல்ல வேளை சுகுமாருக்கு எதுவும் ஆகவில்லை என்ற செய்தி நெஞ்சில் பாலை வார்த்தது. தொண்டையில் ஏதோ சிக்கியதை போன்ற சங்கடத்துடன் அடிமேல் அடி வைத்து படுத்து கிடந்தவனை நெருங்கினாள். அவனை உற்று பார்த்தாள். அதே அழகான மூக்கு, பெரிய உதடுகள், உயரம். அவள் பார்வையின் சூடு தாங்காதவன் போல பாலகோபால் கண்களை திறந்தான். தண்ணி தண்ணி என்றான். வெளியே ஓடிவிடலாமா என்று எண்ணினாள். ஆனால் கால்கள் அங்கிருந்து நகர மறுத்தன. தண்ணீர் என்றவனின் உடம்பு தூக்கி போட துவங்கிற்று. முறுக்கி முறுக்கி எடுத்தது. மல்லிகா அவன் வேதனையை காண இயலாதவளாக நின்றாள். இப்போது என்ன செய்ய வேண்டும்? இவர் என் கணவர்தான். கழுத்தில் தாலி கட்டி என்னோடு 8 மாத காலம் வாழ்ந்தவர்தான். அந்த 8 மாத கால வாழ்வுக்காக என் ஆயுள் வரைக்கும் கஷ்டப்பட வைத்தவர். என் பிள்ளையின் வாழ்க்கையை துன்பமயமாக்கியவர். என் கண்ணீருக்கு காரணமானவர். இவர் வேதனைப்படட்டுமே, யாருக்கென்ன? நேற்றுதான் பண்ணையாரிடம் சொன்னேன், இனிமேல் புருஷன் என்ற ஒருவர் தேவையில்லை என்று. அப்படியே இருக்கட்டுமே. அப்படியே அறையை விட்டு வெளியில் வந்தாள். ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் அவளுடைய மனசாட்சி அவளை இடித்தது. நீ பெண் இல்லையா? உனக்குள் இரக்கம் இல்லையா? உன் கணவராக இல்லாவிட்டாலும் யாரோ ஒருவர் வலியினால் வேதனைப்படுவதை பார்த்துவிட்டு எப்படி உன்னால் அமைதியாக வெளியே வர முடிகிறது? மனித தன்மையே வறண்டு போய்விட்டதா உன்னிடம்? அவர் உனக்கு ஒரு தீங்கு செய்தார் என்று பதிலுக்கு நீயும் செய்ய நினைக்கிறாய். நீயும் ஒரு மனுஷரியா? ச்ச! மனசின் குத்தல்களை தாங்க முடியாதவளாக தனக்கு பெருமை தருகின்ற ஒரே அணிகலனாக உள்ள தாலியை எடுத்து கண்களில் ஒற்றிக்கொண்டு சிஸ்டர் என்று மருத்துவமனையே கிடுகிடுப்பது போல கத்திக்கொண்டு ஓடினாள். சுகுமார் படியிறங்கி வந்தவன் பண்ணையார் மீது மோதிக்கொண்டு நின்றான். ஐயா, நீங்க மட்டுமா வந்தீங்க என்றான். பண்ணையார் அவன் தலை முதல் கால் வரை தொட்டு தொட்டு பார்த்தார். கண்ணாடியை கழற்றி கண்களை துடைத்து கொண்டார். பயலே, உனக்கு ஏதோ அடிபட்டுருச்சுன்னு ஆஸ்பத்திரியிலிருந்து போன் வந்தது. நானும் உங்க அம்மாவும் அலறி புடைச்சுக்கிட்டு வந்தோம். நீ என்னடானா எதிரில் வந்து நிக்கிற? அது சரி, இப்ப எங்க அம்மா எங்க என்றான் சுகுமார் பரபரப்பாக. இந்த கிழமை மெதுவா வர்ற வரைக்கும் அவளுக்கு பொறுமை இல்லை. ரூம் நம்பர் கேட்டுக்கிட்டு ஓடிட்டா. அம்மா தன்னை தேடுவாள். அந்த அறையில் படுத்து கிடப்பவரை பார்த்து அடையாளம் புரிந்து கொள்வாளா? என்ன செய்ய போகிறாள்? ஐயா, வாங்க லிப்ட்ல போயிடலாம்
ஏறினார்கள். 10 வினாடிகளில் 2ஆம் மாடியை அடைந்தார்கள். தோ கோடியில இருக்கிற ரூம் தான். அது சரி பயல, நீ தான் இங்க இருக்கையே, பிறகு யார் அந்த ரூம்ல இருக்கிறது? யாரோ ஒருவருக்கு அடிபட்டதையும் தான் இங்கே கொண்டு வந்து சேர்த்ததையும் சொன்னான். உங்க அம்மா நீ இல்லைன்னு தெரிஞ்சு கீழே இறங்கி போயிருக்க போறா? மாட்டான், நிச்சயமா அந்த ரூம்ல தான் இருப்பாங்க. என்ன அவ்வளவு நிச்சயமா சொல்ற? அங்க அடிபட்டு இன்னைக்கு நாளைக்கு ஒண்ணு கிடக்கிறது அவளுக்கு தாலி கட்டி ஏமாத்திய புருஷன் என்றான் வெறுப்புடன். பண்ணையார் நடை தள்ளாட அப்படியே நின்றார். புருஷனா? அவர் முகம் துக்கத்தை பிரதிபலித்தது. அதுக்கு நீங்க ஏன் ஐயா கவலைப்படணும்? பட வேண்டிய காரணம் இருக்கு, வாடா சீக்கிரம். பண்ணையாரும் சுகுமாரும் அறைக்குள் காலடி வைத்த போது மல்லிகா எழுந்து வருவது தெரிந்தது. சுகுமார், ஒரு நிமிஷம், என்ன கலங்கடிச்சிட்டியே, உனக்கு ஒண்ணும் இல்லையே, இன்னும் எதுக்கு இங்க வந்தீங்க? நான் தான் வரனே. பண்ணையாருக்கு அவள் சொன்னது எதுவுமே காதில் விழவில்லை. பாலகோபாலின் கட்டில் அருகே போய் உட்கார்ந்தார். வலி முழுவதும் நின்று ஊசி போட்ட மயக்கத்தில் அவன் உறங்கிக் கொண்டிருந்தான். உடம்பில் வெள்ளை நிற கட்டுக்கள் அவரை பயமுறுத்தின. பண்ணையார் வாயை பொத்தி குமுறினார். ஐயா, சுகுமார் தான் தோ இருக்கானே, நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டு. பண்ணையார் கண்ணீர் ததும்பிய கண்களுடன் அவளை ஏறிட்டார். நான் ரொம்ப சரியாகவே புரிஞ்சுகிட்டேன். சுகுமாருக்கு ஏதோ ஆபத்துன்னு கேட்டதும் துடிச்சியே, அது பாசம், பெத்த பாசம். தோ என் கண்ணீருக்கு காரணமும் பெத்த பாசந்தாமா. நீங்க நீங்க என்ன சொல்றீங்க ஐயா? தோ படுத்து கிடக்கானே, அவன் என் மக. மல்லிகாவுக்கு மயக்கமே வரும் போல் இருந்தது. சுகுமாருக்கு வியப்பு. பண்ணையாரின் பையன் என் தந்தையா? என்னால நம்ப முடியல ஐயா. நம்ப முடியாததெல்லாம் நடக்கிறது தானே வாழ்க்கை. மல்லிகா, என் பிள்ளை உயிர் பிழைக்கணும் மல்லிகா, அது உன் கையில தான் இருக்கு. இனிமே என் பிள்ளை மட்டும்தான் வாழ்க்கைன்னு நேத்தே முடிவா சொல்லிட்டேனே ஐயா. காலா காலத்துல பூக்காத காய்க்காத மரம் தேவையில்லைன்னு தீர்மானிச்சுட்ட ஐயா. காலையில தான் பூக்கணும்னு விதியா? மாலையில மலரக்கூடிய பூக்களும் இருக்கு மல்லிகா. ஒருவன் கெட்டவனாவே காலம் பூரா இருந்துடுறது இல்ல மல்லிகா. என் மகன் திருந்திட்டான். அதனாலதான் இத்தனை வருஷத்துக்கு பிறகு என் மகனை நான் வீட்டுல சேர்த்தேன். எதுக்கு? உன் மகனுக்கு ஒரு அப்பன் வேணும் மல்லிகா. அதை நீ யோசிச்சு பாத்தியா? அம்மா, நான் இங்க இருக்கிறப்போ இவர் தன்னோட மனசை திறந்து எல்லா விஷயங்களையும் சொன்னார்மா. உன் கதையையும் சொன்னார். ரொம்ப வருத்தப்பட்டார். உன்னை பார்க்கணும், உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு கூட சொன்னார்மா. உன் பிள்ளை கஷ்டப்படும் போது உன் மனசு எவ்வளவு பாடுபடுது. நானும் அது போலத்தான் மல்லிகா. என் பிள்ளை 17 வயசுல என்னை விட்டுட்டு போயிட்டான். சோத்துக்கும் துணிக்கும் கஷ்டப்பட்டிருக்கான். இப்ப கிட்டத்தட்ட 45 வயசாச்சு. இனிமேலாவது என் வீட்டு சோத்தை தின்னு என் சொத்தை அனுபவிக்க வேண்டாமா? சொல்லு மல்லிகா. இதுக்கு நான் குறுக்க நிக்கலையே ஐயா. நீ குறுக்க நிக்கல, ஆனா நான் எழுதி வச்ச உயிலும் செய்த சபதமும் குறுக்க நிக்குதே. என் பேரப்பிள்ளை மேல என் சொத்து முழுவதையும் எழுதி எக்காரணம் கொண்டு மாற்றி எழுத மாட்டேன்னு முருகன் முன்னால சத்தியம் செஞ்சிருக்கமா. இனிமே என் பிள்ளை உங்களை விட்டு ஓடிடாம பாத்துக்கிறது என் பொறுப்பு மல்லிகா. அப்பா, இனிமே நான் ஓட முடியாதபடி கடவுளே என்னை தண்டிச்சிட்டார். என்னோட வலது காலை எடுத்துட போறாங்களாம். ஐயோ என்ற மல்லிகா கூவ பண்ணையார் தலையில் அடித்து கொண்டு அழ, மாமா, இனிமே நீங்க அழக்கூடாது மாமா என்றாள் மல்லிகா. பண்ணையார் கண்ணீர் வழியும் கண்களோடு மல்லிகாவை பார்த்தார். இப்ப நீ எப்படிம்மா கூப்பிட்ட? மறுபடி கூப்பிடு. இனிமே மாமான்னு கூப்பிடுறது தானே முறை. மாமா, என்னை உங்க பிள்ளை ஒதுக்கி வைத்தாலும் நீங்க ஆதரவு தந்தீங்க. எவ்வளவோ கஷ்டங்கள் என் மனசை புண்ணாக்கியதாலோ நானும் வேகத்துல என்னென்னவோ பேசிட்டேன் மாமா. இப்ப இவரை இந்த நிலையில பார்த்ததும் என் மனமும் மாறிவிட்டது. என்ன இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு புருஷனாலதான் பெருமைங்கிறதை எனக்கு உணர்த்திட்டீங்க. இவர் என் கணவர், உங்க பிள்ளை என்ற காரணத்துக்காகவே நான் இவர் உறவை ஏற்றுக்கொள்ள வேண்டாமா மாமா? அவ்வளவுக்கு நான் நன்றி இல்லாதவளா மாமா? மாமாவின் கால்களில் மல்லிகா விழுந்தாள். பண்ணையார் பாலுவின் கரங்களோடு மல்லிகாவின் கரங்களை இணைத்தார். மூவரின் கண்ணீரும் கலந்து திரிவேணி சங்கமமாயிற்று.
இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க்யூ.